இல்ல இல்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் குரலொலி கன்ஃபார்ம். என்ன ஏதுன்னு சொல்லாதீங்க, ஆனா கன்ஃபார்ம். குரலொலி சாப்பிட்டா கம்முன்னு இருக்கணும். ஓகேவா? இல்ல இல்ல புரியுது புரியுது. வாய் அந்த பக்கம் இழுக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. குரல் ஒரு பக்கம் இழுக்குது. குரல் சரியில்லை நல்லா தெரியுது. நீங்க ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க. சொல்லுங்க ஆர்டிஆர். எக்கோ அடிக்குது ப்ரோ. குரலொலி ஐடியில இருந்தா தெரியல யார் ஐடியில. ஆமா ஆமா போன பாட்டுக்குள்ள போட்டா போல. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நான் மைக் ஆஃப் பண்றேன். யாராவது பேசுங்க. எக்கோ அடிக்குதான்னு பாருங்க. டிஸ்கோ டிஸ்கோ ஹலோ. இல்ல இப்ப அடிக்கல ப்ரோ. நல்லா இருக்கு. அப்ப என் சைடுல இருந்து மைக்கு உங்களுக்கு எக்கோ அடிக்குன்னா ஆர்டிஆர், அப்பனா நீங்க தான் வெளியில போயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணணும் ஆர்டிஆர். மறுபடியும் ரீஜாயின் பண்ணுங்க. மணி இல்ல எங்க எல்லாத்துக்குமே அப்படிதான் அடிக்குது. நீ மியூட் போடாமடா. சரி நான் பக் கிளியர் பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம். இப்ப எக்கோ அடிக்குதா? இப்ப கரெக்டா இருக்கு. ஓகே ஆர்டிஆர் இப்போ ஓகேவா? ஓகே ப்ரோ. ரைட் ரைட். எங்க விட்டோம்? ஆமா அதான். வேற என்ன, வேற ஏதாவது நமக்கு ஏதாவது அடுத்த லெட்டர் படிங்க ராணா. அடுத்த லெட்டர் படிங்க ராணா. இப்ப யாரு எந்த ஊர்ல இருந்து எழுதியிருக்கிறாங்க? அடுத்த லெட்டர் வரும்போது நிறைய லெட்டர் படிச்சிருக்கேன் உங்களுக்கு. இல்ல நம்ம கிட்டத்தட்ட இந்த வேலைக்காக தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். நேயர்கள் விருப்பம், நேயர்கள் வாசகர்கள் கடிதம் எழுதுற மாதிரி ஒளி மொழியில படிக்கிற மாதிரி இருக்கு நமக்கு. ஒளி மொழியுமா? அப்புறம் கண்டமேனிக்கு எதையாவது கிறுக்கி நல்லா இல்ல எப்பா உங்களுக்கு ஏதாவது கருத்து அடிக்குது. இது இது இப்படி பண்ணிடுமா? எப்பா உங்களுக்கு ஏதாவது என்ன இந்த ஸ்பேஸ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா தொடர்புக்கு வந்து மணியையும் ராணாவோட டிஎம்லயும் போயிட்டு சொல்லுங்க. எது சொன்னாலும் இல்ல நீங்க சொல்லவே வேணாம் சார். அது நடந்துட்டு இல்ல எது சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு அவங்கள வந்து டிஎம்ல எங்களை சொல்ல சொல்ற? எங்க கிட்ட இல்ல அது உங்களை அவங்க சொன்னா நீ கேட்க போறியா? சொல்லி அது ஒரு ஷோவா மாத்திடுவாரு அண்ணன். நீங்க கவலைப்படல, வெயிட் பண்ணுங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்க போறியா? அவங்க என்ன சொன்னாலும் அத சொல்லு. அது எப்படி நான் ஏன் கேட்கணும்? அதத்தான் சொல்றேன். அப்புறம் எதுக்கு எங்க டிஎம்ல அனுப்ப சொல்ற? ஓ டிஎம்ல அனுப்ப சொல்லி நீயே வாசி. எங்களை லெட்டர் அனுப்பணும். அவரு விவரமா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. டிஎம்ல க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பேன். அது ஆக்சுவலி அப்புறம் லேடிஸ் ஐடி எல்லாம் வந்து நான் தப்பாயிடும். யூ நோ ஐ அம் சோ சாரி. கேடு கெட்ட தரமா அப்படியே காரி துப்புவாங்க. இல்ல லேடிஸ் இப்ப லேடிஸ் ஐடி எல்லாம் போய் டிஎம்ல பேசணும்னா தப்பாயிடும். அதனால நான் பேச மாட்டேன். அதனால நம்ம வந்து வாண்டடா போய் பேசுறேன். வயசு 40 ஆகி போச்சுல, அதனால பயம்லாம் பேசலாம். ஆமா மணிக்கு வயசு 40ன்றத இப்ப சொல்றப்பல பயம்லாம் பேசலாம். மணி சார் சொல்லுங்க சார். நீங்க என்ன இவ்வளவு நாளா ஆளை காணும் அத சொல்லுங்க. அதுக்கு விளக்கத்தை கொடுங்க. நான் வந்துதானே சார் போனேன். பாக்கலைங்களா? இன்னைக்கு குரலொலி இப்ப குரலொலியோட குரல் 2 தான் கேட்கும். புரிஞ்சுக்க. இல்ல பாத்துட்டேன். அவர் தலைகீழா சொல்லும் போதே நேரம் நடந்து அப்படியே மெதுவா நடந்து வைப்பேன் பாரு. அது மாதிரி நடந்து வரும்போதே நினைச்சிட்டேன் குரல் ஒலி வாய்ஸ். நான் இன்னைக்கு தெளிவாதான் இருக்கிறேன். நானும் தலைகீழாதான் குதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கிறாப்புல இன்னைக்கு குரல் ஒலி. இல்ல குரல் ஒலிக்கு இன்னைக்கு ஒலி கொஞ்சம் மங்களா இருக்கு. இல்ல குரல் ஒலிக்கு பரவாயில்ல. இல்ல சாயங்காலம் தெளிவா சொன்னாரு. நான் இப்போ வந்து டிராவல்ல இருக்கேன், நான் எல்லாம் வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா போல. நீங்க கவனிச்சுலாம் தெரியல. அப்போ நான் அப்ப இல்ல. என்னன்னா ஜிப்சி, எல்லாரும் வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுன்னு சொல்றது எப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீடு, காரு, வாசல் அந்த மாதிரி வச்சு ஒரு லைஃப்ல செட்டில் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த செட்டில் ஆகுறது எனக்கு அர்த்தம் தெரியல ஜிப்சி. ஏன்னா பேசிக்கலி எனக்கு மணிக்கு அந்த பழக்கம் இருக்கு, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. ஸோ அதனால நான் சொல்லுவேன். இல்ல ஊருக்குள்ள எனக்கு இல்லன்னு எவன் ஒருத்தர் சொல்றானோ அவனைத்தான் முதல் சந்தேகப்படணும். அவதான் முதல் குற்றவாளி. கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுங்க. சந்தேகப்படணும். முதல் குற்றவாளி. ஒரு ரீல்ஸ் ஒண்ணு போடுறியா மணி? இந்த டிஸ்கோ சாங் வந்து டான்ஸ் ஆடி ஒரு ரீல்ஸ் ஒண்ணு போடுறியா மணி? ஒடிய வச்சு ஓட்டுறது பார்த்தா எடிய வச்சு ஓட்டணும். அதனால மணி
நம்மளும் செலிபிரிட்டி ஆகும் மணி. என்ன மணி? ஐயா ஐயா இங்க இருக்கிறவங்கள நம்பி நம்ம எந்த வேலையும் இல்ல. சரி, நம்ம ஏற்கனவே முகத்து ரீல்ஸ் போட்டிருக்காரு நம்ம ராணா. ராணா அந்த ஆம்ஸை காட்டி பைசப்ஸை காட்டி ஒரு நாளைக்கு ஒரு ரீல்ஸ் ஒன்று போடுறீங்களா டிஸ்கோக்கு? இல்ல நேத்து இவரு கிஷோர் சாய் வந்தாரு, பேச சொல்லி மைக் கொடுத்தேன். நடுவுல தலைவன் பேச சொன்னா பாட்டு பாடினே இருக்கிறாப்புல. டிஐ அது எஸ்சிஓன்னு வரல. அந்த இடத்துல நாக்கு பெறல்றது நம்ம கிஷோர் சாய்க்கு. அந்த இடத்துல நீங்க பாட மறுபடியும் சொல்லிருந்தா கேட்டுட்டு இருக்கு. இல்ல உங்களை பாட சொல்லியிருந்தா நீங்க தெளிவா பாடிருப்பீங்கல்ல. ஆமா, அவருக்கு தான் நாக்கு பறந்துச்சு, உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கு. அப்படித்தானே? பேசிக்கலா என்ன கர்நாடிகல் சிங்கர் மணி. அப்ப கர்நாடகால இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்தா? மணி அது கர்நாடக என்ன மணி? அப்புறம் என்ன? அப்புறம் நான் ஆந்திரா சிங்கர்னா சொல்ல முடியும்? கர்நாடக சங்கீதம்னா அப்படின்றது ஒரு 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 எப்படி சொல்றது, அது ஒரு ஒரு சாங். அது ஒரு இப்ப ஃபோக் சாங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இல்ல இல்ல அது 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 ஒரு இல்ல போலீஸ் இல்ல குரூப். ஆமா, குரல் அது ஒலி ஒரு இல்ல பாட்டு குரல் ஒலியோட ஓ ஒலி ரொம்ப பெறலுதே. மணி. ஒளியும் ஒளியும் கேள்விப்பட்டிருக்கேன் மணி. இல்ல கேள்விப்பட்டது இல்ல. நான் ஒளியும் ஒளியும், அவரு எங்க குரல் ஒளியும் ஒழியும். ஆனா கீழே கிளம்பிடுவாங்க லிசனர் பூரா. இப்ப ஒன்னொன்னா கிளம்பிடுறேன் பூரா போதைய போட்டு பேசுறா எவ்வளவு தூரம். ஐயா சாச்சா, அதெல்லாம் இல்ல. மணியும் குரல் ஒளி அப்படிதான் இருப்பாங்க மக்களே. மற்றபடி நீங்க ஏதோ ஒளியும் இதாக ஒளியும் ஒளியும் தான் அப்புறம் ரெண்டா செய்வாங்க அவங்க. ஆமா. அப்புறம் ராணா முஜி கஃபேல முஜி கலிஃபால வந்து அந்த பேரிச்சம்பழம் வரும்போது மறக்காம அந்த கொட்டை இல்லாத. யாராவது இந்த கிங்ஸ்லிய மேல ஏத்தி விடுங்களேன் தயவு செஞ்சு ப்ளீஸ், சீக்கிரம். அட இல்ல நீங்க இல்ல வேற ஆளு. நேத்து அர்ஜென்ட், உட்காந்து முந்தா இமிடியட்லி. நேத்து உட்காந்து நான் பீட்சா கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி பீட்சாவை உட்காந்து நான்வெஜ் பீட்சான்னு நினைக்கிறேன். நிறைய மக்ரோனி எல்லாம் போட்டு நிறைய இதை ஆர்டர் பண்ணி தின்னா அதுல பயங்கரமா வயிறு பிரச்சனை ஆகி போச்சு கிங்ஸ்லிக்கு. ஆளு 2 நாளா நேத்து ஃபுல்லா வயிறு அப்செட் ஆளுக்கு. அதனால பீஸால எதுக்கு மக்ரோனி போட்டாங்க? இல்ல இல்ல அவன் அப்படி என்னமா சொல்லி அவன் வெங்காயம் அப்புறம் அன்னாச்சி பழம் எல்லாம் போட்டுலாம் ஆர்டர் பண்ணி தின்னு இருக்கிறாங்க. நீங்க வேற, அதுவும் ராத்திரி பர 12 மணிக்கு. இல்ல இல்ல பரவாயில்ல. கிங்ஸ்லி வயிறு ப்ராப்ளம் சொல்லி ஒருத்தர் இருந்து எப்படியே எஸ்கேப் ஆயிட்டேன். நல்ல பயமில்ல. எஸ்கேப் எல்லாம் ஆகல. ஆக்சுவலி அவன் லீவ் போட்டான்ல, அந்த ஒரு நாளைக்கு தேவையான வேலையை சேர்த்து வச்சு கொடுத்துட்டாங்க ஆஃபீஸில். அவன் அங்கேயே காரை டெக்ஸ்லா காரை கூட ஆஃபீஸில் நிப்பாட்டி வச்சுட்டு அங்கேயே தான் 24 ஹவர்ஸும் அங்கேயே தான் தங்கிட்டு வேலை பார்க்குறான் பாவம். ஆனால் இன்னைக்கு வந்து நான் உண்மையிலே அனிருத் கிங்ஸ்லி இந்த பாட்டில் ஏதோ கேள்விப்பட்டேன், பாட்டு பாடுறாப்புலையா அனிருத். அது இந்த தடவை காவலில் தான் விட்ட. இந்த தடவை நீ வந்து உன்னுடைய வாய்ஸ்ல பாட்டு பாடுற, ரெக்கார்ட் பண்ற, அதை நம்ம எடிட் பண்றோம், வேற லெவல்ல வேற லெவல்ல பண்றோம். இந்த பையன்கிட்ட நான் முன்னாடியே ஜெயிலர் டைம்ல சொன்ன மணி ஞாபகம் இருக்க? அனிருத் வந்து நம்ம ஸ்பேஸை பத்தி பெருமையா பேசி ஒரு ஆடியோ ஒன்று வெளியில விட்ட மாதிரி அது நீ பேசி விடு கிங்ஸ்லி. நான் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனிருத் போட்டோ போட்டு அனிருத் எனக்கு கால் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரமோஷன் தேடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்க மணி ஜெயிலர் டைம்ல? இல்ல அதெல்லாம் ஓகே. இந்த ஸ்பேஸ பத்தி என்னத்த பெருமையா பேச? ஏமணி நம்ம செய்யறது என்ன ஒரு சேவை மணி இதெல்லாம். இதெல்லாம் ஸோ மக்களே மறந்துடாதீங்க, வேட்டையன் பட ஷெடியூல் இன்னும் இருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு முடிஞ்சிடும் அன்னைக்கு முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. ஷெடியூல் இருக்கு. எக்ஸ்பெக்டட் தி அன்எக்ஸ்பெக்டட் அதுதான் வரும். மே 2nd வீக்கு செகண்ட் அப்டேட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அது கன்ஃபார்மாக அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்லாம் வரல. நமக்கு வந்த சோர்ஸ் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. சோர்ஸ் யாருன்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு ஐடி கிங்ஸ்லி, அவரு தான் சோர்ஸு. அவர் தான் வந்து அவர் விசாரிச்சு அவர் சொன்னார். ஸோ 2nd வீக் அன்னைக்கு பாட்டு வரலன்னா அவன் சட்டையை பிடிச்சி கேளுங்க. எங்களுக்கு வந்தா வந்துட்டு போதுப்பா, நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம். இங்க இருக்கிற அப்டேட்டுக்குள்ள சண்டைக்குள்ள நாங்க வரல சாமி. இல்லை மணி, நம்ம எந்த அளவு கூலியை கொண்டாடுறோமோ அதை விட நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கொண்டாடியே ஆகணும். ஓகேவா? விட்டுறவே கூடாது. அந்த இடத்துல எந்த இடத்துல மிஸ்ஸே ஆகக்கூடாது. பிசிறு தட்டமாக அடிச்சாகணும் நம்ம. 2வது வந்து வேட்டையனுக்கு நம்ம முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்குறோன்ற பொறுத்து தான் நம்ம வந்து அடுத்தது வந்து கூலி படத்துக்கு நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு பிரச்சனை கிடையாது. அது கிட்டத்தட்ட 1 year கிட்ட போகும் அந்த ப்ராஜெக்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வேட்டையனுக்கு நம்ம எல்லா தலைவர் ஃபேன்ஸும், ஓகேவா, தலைவர் ஃபேன்ஸு எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆகணும். இல்லை நான் கையை கட்டி தான் டிபி வைப்பேன், இல்லை நான் மஞ்சள் கலர் சொக்கா போட்டு தான் டிபி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருப்பாங்க. இன்னும் சில பேர் பிள்ளையார் சிலையை மாத்தாம அப்படியே தான் வச்சிருப்பாங்க டிபியா. கேட்டா ராசிம்பாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் சில பேர்லாம் வந்து டிவி முன்னாடி நின்று உட்காந்து அதே தான் டிபியா இருப்பாங்க. ஏன்னா ப்ளூடிக் போயிடுமா. கிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான், அதுக்காக தான் டிபி மாத்தாம இருக்கிறான். யார் சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. ஆனா நீ சொல்றத மட்டும் மத்த ஆள் கேட்கணும் முடியாது. எதுக்கு நீ நினைக்கிற?
அது ஆமா ஏன்னா மாதிரி நான் அது தான் அவங்க வைப்பேன் ரூல்ஸ். இஷ்டம். இங்க இந்த ரூல்ஸ் இந்த கிரியேட் மாதிரி பண்றது நான் தான். அது இந்த அவங்க மாதிரி நீங்க இஷ்டம்ப்பா. பேசாதீங்க. இந்த காக்கா மாதிரி யூடியூப்ல லைக் வந்தா படம் 1000 கோடி, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இது வேற அது வேறங்க. என்ன நீங்க 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 காக்கா அடிச்சு அடிச்சு ஜிப்சி கொஞ்சம் பிரதர் கொஞ்சமா காக்காவா மாறிட்டு இருக்கீங்க. ஜிப்சி பிரதர் அன்னைக்கே காக்கா மாதிரி சொன்னார்ல, இது என்ன அது என்னது லியோ படத்துல உட்காந்துருக்கு சேர்ல தலைவர் உட்காந்துருக்காருன்னு சொன்னார்ல இவரு. பேட்டை படத்துல அந்த ஸ்டில் லியோ இவர் படத்துல பார்த்ததே இல்ல. உட்காந்துருக்காங்க. பேட்ட ஆ. படத்துல இருக்கிற சேரு. ஏய் பேட்ட ஏய் நீ படத்துல சொன்னதுக்கு தான் நான் என்ன சிங்காரம் காக்கா வாடடிக்குன்னு சொன்னேன். சிங்காரம் நான் சொல்றது கேளுப்பா மணி. சிங்காரம் நான் இன்னைக்கு எதை மாத்தி சொல்லி விட்டேன். அதுக்காக நீ அதே ஆஹா புடிச்சு தொங்கிட்டு இருக்க நீ. ஏதோ இல்ல இல்ல போற போக்குல பேச்சு வார்த்தையில அப்படியே 2 வார்த்தை. இப்ப நான் மணின்றது ஒன்னே நாளைக்கு வந்து நீ பாத்தியா கூலி படத்துல வந்து என் பேர்லயே தலைவர் வந்து மணி எல்லாம் வச்சு வாட்ச் எல்லாம் வச்சு விட்டுருக்காரு பாத்தியா அப்படின்னு நீ கூட தான் சொன்னேன் எனக்கு டிஎம்ல. அதெல்லாம் ஆமா நான் தூக்கிட்டு நான் ஆமண்டு நான் இப்பயும் ஆமண்டு தானே சொல்றேன். அதே மாதிரி நீ சொல்ல ஆமண்டு உண்மையை ஒத்துக்க. நான் அப்ப சொன்னேன் நான் லியோ படம் அப்ப சேருன்றது. அப்ப நான் இங்க முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி 5 லாங்குவேஜ்ல இறக்குடா. உள்ள மார்க்கெட் இல்லாதவன்லாம் 5 லாங்குவேஜ்ல இல்ல இறக்குறான். இல்ல மார்க்கெட் இருக்கிற ஆள் 5 லாங்குவேஜ்ல இறக்குனா என்ன தப்பு? முதல்ல இறக்கி விடுறா தலைவர் படத்தை இறக்கி விடுறான்னு சொல்லி 1 மாசத்துக்கு முன்னாடி உட்காந்து ஸ்பேஸ் போட்டு மாங்குன்னு கத்தி செம்பியன்ல இருந்து ஆரம்பிச்சு காவியா மரல இருந்து ஆரம்பிச்சு சன் டிவி பிக்சர்ஸ்ல இருந்து கலாநிதி மரம் முதல்ல திட்டி ஸ்பேஸ் போட்டு பேசினாலதான் இன்னைக்கு 5 லாங்குவேஜ்ல இறங்கி இருக்குன்னு நான் ஓப்பனா என்னால சொல்ல முடியும். நீ அதை ஏத்துப்பிய மணி? அப்ப இத நானும் பூரா சொல்லுவேன். இல்ல இல்ல இத நானும் பூரா சொல்லுவேன். பேசுறதுனாலதான் நான் வெளியில போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்தேன். 1 மணி நேரம் இல்ல கழிச்சு மணி ப்ரோ, வரும்போது திரும்ப அதவே பேசுறேன். அப்ப டிஸ்கோன்னு சாங் வரும்னு நான் சொன்னேன். அப்ப நான் சொன்னாலும் வந்துச்சுன்னு நானும் சொல்லுவேன். நான் கூட தான் ஃபைட் சொன்னேன். வரும், ஃபைட் நான் வரும்னு கூட தான் சொன்னேன். ஃபைட் இல்ல வரும்னு ஐயே வாட்ச் வச்சு ஃபைட் வரும்னு சொன்னேன். நான் கூட தான் ஐயய்ய சொன்னேன். ஜெயிலர் படத்துல வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தமனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். யோகி பாபு இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். வந்துச்சு. எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்களா? இல்லையே. என்ன போட்டு இல்ல இல்ல அடிச்சீங்கல்ல. இல்ல இல்ல யாரு பேசுன்னு அடிச்சு காட்டு. பேஸ் மட்டும் போடல, போலும் நடத்தினேன். ஸ்ட்ரீட் போட்டு போல் நடத்தினேன். அந்த போல்ல வந்து ரம்யா கிருஷ்ணன் வெற்றி பெற்றாங்க. அதுவும் மறந்துடாதீங்க. ஆமா ஏங்க ஏங்க நாளைக்கு ஒரு போலோ நடத்தலாம்னு இருக்காங்க. நடத்துவோங்க. அண்ணன் வந்து அரசியலுக்கு வருவது நல்லதா இல்ல சினிமாவே தொடர்ந்து நடத்தினாங்க நடத்தினாங்க. இல்ல அதுவும் நாங்க அதுவும் நடத்துவோம். நடத்தினாங்க. நம்ம நடத்துவோம். அதுதான் ஃபன்னா இருக்கும். அவனுங்க வேணாம், நம்ம நடத்துவோம். இல்ல இல்ல ஜாலியா இருக்கும் ஜி- ஆக்சுவலா. அப்ப ஜிப்சி கிராண்ட் பிரதர் போல் நீங்க அப்ப கிராண்ட் ஜிப்சி போல் பிரதர் நடத்துவோமா? நடத்துவோம் ஜிப்சி நடத்துவோம். பிரதர் ஃபன்னா இருக்கும். ஜிப்சி பிரதர் நீங்க அப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் ஃபேனே வந்து தலைவர் இது தளபதி வந்து நடிக்கத்தான் செய்யணும் அவங்க ஓட்டு போட்டுவாங்க. அதுதான் வேணும். அதை கிளப்பி விடுவோம். ஜாலியா இருக்கும். அது எங்களுக்கு ஏன் அப்டேட் போடுறான்னு தெரியுமா கிளம்புறது மணி? ஒண்ணும் இல்ல. நம்ம ஃபன் அது பண்ணுவோம் வாங்க. அது ஏன் போடுறான்னு தெரியுமா மணி? ஏன் ஜிப்சி ஏன் தெரியுமா? ஏன்னா அவனுக்கு அரசியல் மூலமா இவனுக்கு எந்த ஆதாயமும் இல்லை. விஜய் தான் சம்பாதிக்க போறாப்புலன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. விஜய் படம் மூலமா எடுத்து வச்சு ஃபேன் ஃபைட் பண்ணலாம். அது மூலமா மானிட்டேஷன் பண்ணலாம். அது மூலமா காசு வரும். ப்ளூடிக் வச்ச ஐடி அவனுக்கு உட்காந்து ஃபேன் ஃபைட் பண்றலாம், மானிட்டேஷன் வரும். அதை வச்சு நம்ம இங்க வியாபாரம் பார்க்கலான்னு தான் அவனுக்கு விஜய் ஃபேன்ஸ் ஆசைப்படுறானுங்க. 2 நாள் முன்னாடி நேத்து வந்து நம்மள டேக் பண்ணி ட்வீட் போட்டான். என்ன போட்டான்? ஏய் ரஜினி ரசிகர்கள் பாத்தியா கார்த்திக் ரோமா என்ன பேசுறான்? டேய் அவனுக்கு நாங்களாடா முட்டு கொடுத்தோம். போய் ஸ்பேஸ்ல மரண முட்டு கொடுத்தோம். உட்காந்துக்கிட்டு குடியுரிமை ஸ்பேஸ்ல போய் உள்ள உட்காந்து நாங்களா முட்டு கொடுத்தோம். நீ தான் உட்காந்து மரண முட்டு கொடுத்த. இது இல்லாம உட்காந்துக்கிட்டு இவன் ஸ்பேஸுக்கு போகாதீங்கன்னு சொல்லி நீ தான் ஸ்பேஸ் போட்டு உட்காந்து நான் கதறுன்னு நான் கதறினேன். பேசணும். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அனாதையா இருக்குது நாங்க மட்டும்தான். இன்னைக்குமே நான் சொன்னா உங்களுக்கு வலிக்கும். அங்க கொஞ்சம் ரஜினி ஃபேன்ஸ் தான் உட்காந்து மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க ரஜினி ஃபேன்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு வேற எவனா ஒருத்த முட்டு கொடுப்பான். நல்ல ஐடியா போய் நல்லா செக் பண்ணி பாருங்க ஜிப்சி. நான் மணினா சொன்னீங்கல்ல டேக் பண்ணி விட்டுருக்கீங்க. டேக் பண்ணி விட்டுருக்கேன். ஜிப்சி மிஸ்டர் அவன் ஸ்பேஸ்ல எங்க டேக் பாருங்க பண்ணி ஜிப்சி விட்டுருக்கேன். குடியுரிமை ஸ்பேஸ்ல ரஜினி டிபி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஐடி, அஜித் டிபி வச்சுக்கிட்டு 2-3 ஐடி நான் பார்த்துருக்குறேன். விஜய் டிபி வச்சுக்கிட்டு ஒரு 4-5 ஐடி இன்னமும் மைக்கில் தான் இருக்கு. ஜிப்சி பிரதர் அதை நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த ஐடிகளுக்கு பூரா 100 ஃபாலோவர்ஸ் கீழே தான் இருக்கும். பூரா ஆமா அவங்க செட்டப் தான். புரியுதா நீங்க இல்லைங்களா? வேணா இல்ல நான் ஒரு 2-3க்கு டேக் பண்ணி விட்டேன். இந்த இதுக்கு நம்ம எல்லாம் அன்னைக்கு பேசலாம் போலல. சூர்யா டிபில ஏதாவது 2-3 ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவனுங்களா ஒன்று ஓபன் பண்ணி இல்ல ஒரு 4-5 ஐடி வச்சுக்கிட்டு உள்ள வந்து இங்க வந்து என் ஸ்பேஸ்ல எல்லா ரசிகர்களும் இங்க மைக்கில் இருக்கிறாங்க பாத்துக்க அப்படின்னு உன்னை காட்டுறதுக்காக உன்னை பண்ணுவான். அந்த தாச்சா வேலையெல்லாம் பார்ப்பான். இதெல்லாம் நான் எப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இவனுங்க இப்ப ரொம்ப லேட்டா தான் கண்டுபிடிக்கிறானுங்க. நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாத்த பட டைம்ல இருந்து சொன்னேன். டே இந்த நாய் இந்த பக்கம் உன் பக்கம் வாய் வைக்கும், அன்னைக்கு நீ கதறுவேன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி கதறினான். ஆனா பாருங்க அவன் இப்ப திருப்பி காக்கா தான் அடிக்கிறான். அவனுங்களை அடிக்கிறான்னு தெரிஞ்சுமே அவன் கூடவே காணுங்க பாருங்க. அப்ப அவன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இப்ப யாரு? அப்போ ஆனா ஜிப்சி
அவன் அடிச்சுக்கிறனால தான், அவனை அடிக்கிறனால தான், அடிச்சா அவன் மன்னிப்பு கேட்கணும். இது வரைக்கும் எந்த ஃபேன் பேஸுக்கிட்ட அவன் வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்கிறான் கொடியூரமா? நான் ஓப்பனா சொல்றேன், தலைவர் ஃபேன்ஸ் பேஸுக்கிட்ட மட்டும்தான் வெள்ளை கொடி காட்டணும். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா மணி உனக்கு? வெள்ளை வெள்ளை கொடி காட்டி நம்ம கிட்ட தான் வந்து மன்னிப்பு கேட்டு இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு. ஆனா இப்ப அவனுக்கு என்னன்னா இப்ப மறுபடியும் புத்தியா காட்டுறாங்க. அவனுக்கு என்னன்னா இப்ப ரீச் தேவை. என்னன்னா அவன் ஸ்பேஸ் அரசியல் பேசுறதுனால பெருசா அவங்க பிஜேபிக்கு மரணம் முட்டு கொடுக்கறதுனால அவன் ஸ்பேஸுக்கு பெருசா இப்ப முன்ன மாதிரி யாரும் போறதும் கிடையாது, ஒன்னும் கண்டுக்கிறதும் கிடையாது. அப்ப யாராவது கண்டுக்கணும் நம்மளை பத்தி, நம்ம இங்க ஸ்பேஸ்ல பேசுறது நாளைக்கு எவனா ரெக்கார்ட் பண்ணி டிஎல்ல எடுத்து போட்டு நம்மளை அடிக்கணும், அப்பதான் நமக்கு ரீச், நெகட்டிவ் ரீச் அப்ப வேணும் அப்படின்னா அப்ப நடிகர்களை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசணும். அதுக்கு தான் அவன் வேணும்னே வாண்டடா பேசுறது. அதுக்கு கூட முட்டு கொடுக்க வைக்கிறதுக்கு சில ஐடிகளை கூட வச்சுக்கிறான், அவ்வளவுதான். என்ன பேசினாலும் முட்டு கொடுக்கறது. அவன்கிட்ட கருத்தியல் ரீதியாவோ இல்ல வந்து லாஜிக் ரீதியாவோ நீங்க போய் உள்ள போய் பேசுனீங்கன்னா சுத்தி இருக்கிறவன பேச விட்டு அடிப்பான். அப்படிதான். அவனால 1 to 1 பேச தெரியாது. விஜய் ஃபேன்ஸுக்கு நார்மலா பேச தெரியாது, அபியூஸ் தான் தெரியும். நீ இங்க ரஜினி ஃபேன்ஸுக்கிட்டே உன்னால ஒழுங்கா பேச முடியல, நீ அவனுங்கிட்ட போயிட்டு என்னத்தை பேச முடியும்? அவனுக்கு அரசியல்ன்றது என்னன்னே தெரியாது. குரலொலி, இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க குரலொலி. ஏன்னா வரட்டும், இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்போ நான் வந்து நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் போட்டு உட்காருங்க. அன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு நாளைக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன், உங்களுக்கு கன்ஃபார்மாக முடிவு கட்டிடுறேன். இனிமேல் ஒயின் ஷாப் பக்கம் மாசத்துக்கு ஒரு பக்கம் போகிற மாதிரி நான் ஒரு முடிவு கட்டிடுறேன், கவலைப்படாதீங்க, நடக்கும். லெட்டர் போடுறேன். ஐயா வேற பக்கம் போதியா, அவங்களுக்கு அரசியல் தெரியல, அதுல இருந்து ஆரம்பிங்கயா. அவனுக்கு அரசியல் தெரியல, அதுதான் உண்மை. அவனுக்கு அரசியல் தெரிஞ்சுது அப்படின்னா இந்நேரம் அவன் என்ன பண்ண. அப்ப சினிமாவை கரைச்சி குடிச்சிட்டாங்களோ? இதுக்கு நான் என்ன பதில சொல்றது? இதுக்கு பதில் வந்து கிங்ஸ்லி சொல்லுவார்கள். இன்னைக்குதான் ஷேர் பண்ணவே மனசு இல்ல. ஒரு ஸ்டெப்ல இருந்து லெஃப்ட் ரைட்டுக்கு 5 ஃபிங்கர் தெரியுதா, 4 ஃபிங்கர் தெரியுதா? மணி கவுண்டமணி செந்தில் காமெடியில் ஒன்று இருக்கும் தெரியுமா? நான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையை நீ கண்ணை திறந்துக்கிட்டு செய்வியான்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பான் செந்தில். அந்த மாதிரி தான் நான் ஓப்பனா சவால் விடுறேன். நான் தலைவருக்கு ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லி என்னால் ட்வீட் போட முடியும், ஓகேவா? சரியா? அஜித் ஃபேன்ஸ் வந்து அவங்க வந்து ஹாப்பி ஆனிவர்சரின்னு அவங்களால ட்வீட் போட முடியும், ஓகேவா? மற்ற நடிகர்களும் ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லி ட்வீட் போட முடியும். எங்க விஜய் ஃபேன்ஸ் ட்வீட் போடுங்களா பாப்பா ஹாப்பி ஆனிவர்சரி, ஓப்பன் சவால்றா. அதான் புஷி ஆனந்த் இருக்காருல்ல, அவரை வச்சு போடுவாங்க. ஆர்டிஆர் இப்படி எல்லாம் பண்ணா என்ன, இப்படி எல்லாம் கவுண்டர் கொடுத்தா என்ன ஆர்டிஆர்? அவரை ஆமா, அவரு தானே பொண்டாட்டி மாதிரி பின்னாடியே கூட்டிக்கிட்டு அலையறான். இல்ல பயராய் போயிருப்பா, அதெல்லாம் பாவம். ஆமா, ஐயோ எத்தனை நாள் வேணுமா ஆர்டிஆர் இது? கரெக்ட் தான். ஏன்னா விபி வேற பார்ட்டின்னு கோவான்னு அண்ணா வச்சு கோவா 2 தான் எடுக்கலாம் போல இருக்கு. இதெல்லாம் அபியூஸ்லாம் இல்ல, சரியா? எல்லாருக்கும் சொல்லிடுறேன். அவர் வந்துட்டு விஜய் அபியூஸ்ல வந்துச்சு, நீங்க அபியூஸ்ன்ற போல இருக்கு. இது வந்து விஜயும் புஷியானந்தையும் சேர்த்து சொல்றாரு. இல்ல ஒய்ஃப் எங்க கேட்டாலே அவங்களுக்கு அபியூஸ் தான்ப்பா இப்போதைக்கு. இல்ல சங்கீத மேடை அப்படின்னு பாடினாலே என்ன நீ என்ன எங்க அண்ணன் ஒய்ஃப் பேர்லாம் எழுதுகிற, என்ன அபியூஸ் பண்றியா நீ அப்படின்னு சண்டைக்கு வந்துடுறான் கிங்ஸ்லி. நான் என்ன பண்றது? அதே அவங்க அண்ணன் வந்து தியேட்டர் ஸ்கிரீன்ல உட்காந்து பேசுறாரு, அதான் ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, அது அபியூஸ் இல்லன்றாங்க. என்ன பண்ண சொல்ற விஜயல? எங்க வைஃப் வரைக்கும் போறீங்க, பெத்த புள்ள கூடயே எடிட் போட்டோ போட்டுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த சங்கரோட அந்த கல்யாண போட்டோ வரும்போது அடுத்த நாள் ஒரு போட்டோ போடுறான், பச்சையா பையனும் இவரும் எடிட் போடுறான். அந்த கோட் சூட் போட்டுக்கிட்டு 2 பேரும். அதான் உலகத்துல கொடுமை எது தெரியுமா? உலகத்திலே ரொம்ப மிக கொடுமையான ஒரு விஷயம், அப்பவும் புள்ளைய நீ கட் பண்ணி கிராப் பண்ணி நீ எடிட் போற நிலைமையில இருக்கு பாரு. இல்ல பாவமா இருக்குப்பா எனக்கெல்லாம். இன்னொன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தேன், ஒரு நியூஸ் சேனல் மாதிரி யூடியூப் சேனலுக்கான பேசியிருந்தேன். அந்த யோகி ஏதோ ஒரு இது கோயிலுக்கு திறந்து வச்சிருந்தாருல்ல சாய்பாபா,
அதுல வந்து அவங்க குடும்பத்துல அவங்க அப்பா அம்மா ஒய்ஃப் எல்லாம் ஆமா மணி, வந்தாங்கன்ட்டு ஒரு வார்த்தை புதுசா இன்னைக்கு சொன்ன கிங்ஸ்லி கூட போட்டிருந்தா மணி அந்த வீடியோ இல்ல பாத்தியா? அந்த வார்த்தையை சொன்னாங்கப்பா. அத கொண்டு வந்து காட்டுறாங்கப்பா. இந்த பாரு வந்திருக்காங்க. ஏலே வந்துதான் போட்டோவை காட்டுக்கடா. என்னடா யூடியூப் சேனல்காரங்க நீங்க தானே அதை பேசுனதே, இவங்கதான் யூடியூப் சேனல்ல பேசுனதே, அந்த ப்ரூஃப் தூக்கிட்டு வராங்க. மணி, இந்த சாய்பாபா மேட்ரு ஒரு மேட்ரு ஒண்ணு பாத்திருக்கியா? உள்ள சரிசமமா யாருமே நடத்தல, உள்ள ரொம்ப மட்டமா நடத்துறாங்க, ரொம்ப கேவலமா நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேட்டி கொடுத்திருந்தாங்க, பாத்தியா? பாக்கலையே. நம்ம கிங்ஸ்லி போட்டிருந்தோம். நான் பாக்குறேன். நான் இப்பதான் உள்ளே வந்தேன். அப்ப அந்த 5 ஆமா, நீ நிமிஷம் வந்து இப்ப வருவ, வந்தேன். காலைல வருவ, வாமா மின்னல். அனி ப்ரோ, அங்க எப்படி மதுரை திருவிழாலாம் முடிஞ்சுச்சா? முடிஞ்சுங்க. அழகு ஆத்துல இறங்கினாரு, முடிஞ்சு என்னாச்சு? மேடம். நேத்து அதோட முடிஞ்சு. அதனாலதான் நம்ம ஒரு 4-5 நாள் அந்த இதுல பிஸில இறங்கிட்டு திரும்பி போயிட்டாரு. வேற என்ன ஆகும்? என்ன போடா உங்க கூட எல்லாம் இருக்க முடியாதா, நான் கோயிலுக்கே போறேன்னு போயிட்டாரு. சரி மணி, நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு யூடியூப் வீடியோல தான் பார்த்தேன். அழகர் ஆத்துல இறங்குறாரு போது ஏதோ அந்த ஆட்டுத்தோல் பை மாதிரி ஏதோ விக்கிறாங்களாம், 400 இருந்து 500 இருந்து ஸ்டார்டிங். தண்ணி அது என்ன மணி, அதுல தண்ணியை புடிச்சு வச்சு அடிச்சா அவ்வளவு தூரம் பறக்குமா மணி? ஆமாப்பா, அதுல வந்து மோட்டர் எல்லாம் சில பேர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இப்ப ரூல்ஸ் போட்டாங்க. ஏன்டா அது மத்தவங்க மேல அடிக்கிறது, நல்லா ஜாலியா இருக்கும். கண்ணுல ரொம்ப ஃபோர்ஸா போட்டா டப்புன்னு வலிச்சிரும். பசங்க லேடிஸ் எல்லாம் இது அஃபெக்ட் ஆகுதுன்னு இந்த தடவை வேணாம். கோர்ட்ல சில பேர் கலர் பொடி இல்ல, இந்த வட்டம் இருந்துச்சு சார், கலர் பொடியை போட்டு பண்றது. கோர்ட்ல சொல்லியிருந்தானுங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இல்ல இருந்துச்சு சார், எல்லாமே இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து அதாவது மோட்டர் பண்ண இது சில ஃபோர்ஸ் இவ்வளவுதான் ப்ரெஷர் இருக்கணும், அது மாதிரிலாம் ரொம்ப அதெல்லாம் கட்டுப்பாடு நிறைய வச்சுட்டாங்க இந்த வட்டம். கபிலே மாதிரி ஆளெல்லாம் போய் ஏதாவது பொண்ணுங்க மேல அடிக்கிறது, இது மாதிரி ஆள நிறைய பேர் தெரிஞ்சுக்காங்க. ஆனா விஜய் ரசிகனா இடுப்புல உள்ள இல்ல கூட்டத்துல உள்ள பூந்து இடுப்பை கிள்றதுக்கு நாங்க என்ன உட்காந்துக்கிட்டு விஜய் ரசிகனா இடுப்பு கிள்ளின்னு சொல்லி டேக்ல வந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு போறதுக்கு பேண்ட தூக்கி போட்டுருவாரு, பேசாம தூக்கி போட்டு விட்டுருவாரு. இல்ல இங்க பேசுறதெல்லாம் அங்க ட்விட்டா போட்டுட்டு இருக்கா போல டைகர் சிவா. எது இப்ப அண்ணனுக்கு கையில அடிபட்டு இருக்குன்னா நான் சொன்னேன்ல, இந்த ஸ்கேட்டிங்ல ஓடி இருந்தாரு கீழே வந்துருப்பாரு அப்படின்னு சொன்னார்ல, 4 நிமிஷம் முன்னாடி மனுஷன் ட்விட்டா போய் இறக்கி வச்சுக்கா போல டைகர் சிவா. அப்புறம் தான் கீழே பார்த்தா கீழே நிக்குது வண்டியை பார்க் பண்ணிட்டு. இது இல்ல ஜிப்சி பிரதர், எனக்கு அது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு பிரதர். அது என்னண்டா சினிமா ஷூட்டிங் எல்லாம் போகும்போது நல்லா நடந்து போறாப்ல, ஏதாவது வெளியில வரும்போது இது மாதிரி ஓட்டு போட வரும்போதெல்லாம் மெதுவா இது என்னமோ நடிப்பு மாதிரி தெரியுது. என்ன புரியுதா? நடிப்பு மாறலாம் மணி. மணி எங்க பேர் மணி? அந்த நடிப்பு அங்க ஸ்கிரீன்ல பண்ணிருந்தா ஏதாவது அவார்டாவது கிடைச்சிருக்கும். அதாவது ஆமா, அதான் சொல்ல அங்க ஷூட்டிங் போகும்போது ரொம்ப ஃபாஸ்டாலாம் போறது இல்ல, அதை விட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப 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 வித்தியாசமா பண்ற மாதிரி தெரியுது. வேணும்னே தப்பு பண்ணிட்டாப்ல மணி. ராம்குமார் ட்வீட் பாத்தீங்களா? சங்கர் தப்பு பண்ணிட்டாப்ல. நியாயமா பார்த்தா இந்தியன் தாத்தாவா வந்து கமலஹாசன் நடிச்சிருக்க கூடாது, விஜய கூப்பிட்டு வச்சு நடிக்க வச்சிருக்கணும். நீங்க டை அடிக்காம விஜய பாத்துருந்தீங்கன்னா அப்படியே இருந்திருக்கும், அப்படியே பொறுமையா. ஏன் தப்பா பேசாதீங்க, எதுல டை அடிக்கிறது? தப்புதான். முடி இருக்கிறவங்க தான் டை அடிக்க முடியும், முடி இல்லாதவங்க எப்படி டை அடிக்க முடியும்? கரெக்ட் தான். ஸ்லீப்பர் செல்லுப்பா அவங்க. இல்ல அவங்க 2 பேருக்கு மியூச்சுவல். இவரு ஸ்லீப்பர் செல் ஹோஸ்ட். மொட்டை மண்டையில தார் அடிச்சுக்கிற வேண்டியதா, மொட்டை மண்டையில தார் அடிச்சுக்கிற வேண்டியதா மணி. அது பார்த்தா தாறு மண்டை மாதிரிலாம் தெரியல மணி. பஞ்சு முட்டையெல்லாம் தடை பண்ணிட்டாங்க தெரியுமில்ல தமிழ்நாட்டுல. விஜய்க்கு மட்டும் எப்படி கிடைக்கும்னு தெரியலையே. பஞ்சு முட்டாய் தானே தடை பண்ணிருக்காங்க, பஞ்ச தடை பண்ணல. ஓஹோ, பஞ்சுல நீங்க மேல அப்படியே இந்த அப்படி அடிச்சு தலையில தூக்கி வச்சிருவீங்க. தடவிட்டு ஒட்டி விடுறதானே அப்படியே, அவ்வளவுதான். அப்போ ரொம்ப தோல் ஒட்டிக்காது. அப்ப நாளைக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போதெல்லாம் தலையை பிடிச்சி, அன்னைக்கு விஜயகாந்த் இரங்கல் கூட்டத்துக்கு வந்த போது ஒருத்தன் தலையெல்லாம் முடியெல்லாம் இழுத்து வச்சு முத்தம் கொடுத்தானே. அப்ப நாளைக்கு பிரச்சார கூட்டத்துக்கு எல்லாம் வரும்போது முடிய இழுத்து வச்சு முத்தம் கொடுத்தா என்ன பண்றது? ஏங்க இப்ப வர்றதெல்லாம் இழுத்தா வராதேங்க. எவ்வளவு கஷ்டத்துல வேலை செய்யறாரு பாருங்க. வயசான காலத்துல நான் தமிழ்நாடு மக்களுக்காண்டி வராருப்பா. 200 கோடி ரூபாய் வேணாம்ட்டு ஏப்பா அப்படி பண்றீங்க? ஐயா 200 கோடி தாண்டிச்சுப்பா. 300 சொல்லுங்க.
ரொம்ப நேரமா மைக் 2 தடவை மைக் வாங்கினாப்புல பேச முடியல. சொல்லுங்க ஏஜ் அபிஷியல். ஓகே, தேங்க்யூ கபிலன் ப்ரோ, மைக் கொடுத்ததுக்கு. எதுக்கு மைக் கொடுத்ததுக்கா? ஓகே. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் பேசுறேன். ஆக்சுவலி நான் மும்பைலேருந்து இங்கே 5 லாங்குவேஜ்லேருந்தும் படம் பார்த்து தலைவருக்கு இருக்கிற மாதிரி கிரேஸு எந்த ஃபிலிம் ஸ்டாருக்கும் இன்னும் இல்லை. ஸ்ரீலங்காவா? மும்பையா? மதட்டங்க தமிழ் தான். தமிழ் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா ஒரு இது கேரளா கன்னியாகுமரி வர அடிக்கல. அவர் தான் அங்க மும்பைல இருந்திருக்கிறதுனால அங்கேயே அந்த வாடகை போட்டேன். அதான் கொஞ்சம் தமிழ் அவ்வளவு கிளியரா இருக்காது. ஓகே பரவாயில்ல, புரியுது. இந்த தமிழ் போதும். விஜயோட நல்ல தமிழா தான் பேசுறீங்க, சொல்லுங்க. அதான் சொல்றேன், 5 லாங்குவேஜ்ல நாங்க இங்க படம் பாக்குறோம். ஆனா சூப்பர் ஸ்டார் தலைவர் இருக்கிற மாதிரி கிரேஸ் இந்த இந்தியாலயும் இங்க எங்கேயும் இல்லை. அது இப்போ 171 அப்டேட் வந்த பிறகு இன்னும் 2 நாள்ல இன்னும் கிரேஸ் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் வரும். படம் மூலமா வர கிரேஸ் அது ஒண்ணு இருக்கு. அது ஆஃப்லைன்ல அவருடைய அந்த ரியாலிட்டி ஒண்ணு இருக்குல்ல அபிஷியல், அது மூலமா வரக்கூடிய ஒரு கிரேஸ் ஒண்ணு இருக்கு. அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு ஒண்ணு 2 விதமா இருக்கு. 2 விதமா ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஒண்ணு சினிமா, இன்னொன்னு ரியல் லைஃப். அது ஒண்ணு வேற. அதான் வேற. இப்போ 171க்கு அப்டேட் வந்த பிறகு இப்போ நாங்க May 1st வெயிட் பண்றோம் நாங்க. கண்டிப்பா. இப்போ டிஸ்கோவோட தீம் மியூசிக் கூட விட்டுருக்குறாங்க. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு. அதனால தான் அதோட டிமாண்ட் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அஃபிஷியலாகவே சன் பிக்சர்ஸும் அனிருத்தும் கூலியோட அஃபிஷியல் தீம் மியூசிக்கே வெளியில் விட்டுருக்காங்க. இனிமேல் அது எடிட் பண்ணுறவங்களுக்கு அவர் விடாமுயற்சிக்கு வெயிட் பண்றோம்னு சொல்றாரு. வாழ்த்துக்கள் பிரதர். விடாமுயற்சிக்கா? வாழ்த்துக்கள் பிரதர். உங்களுக்கு May 1 அப்டேட் வரும்னு சொல்றாங்களே ஏஜ் அபிஷியல். உங்களுக்கு தான் May 1 அப்டேட் வரும்னு சொல்றாங்க. அதான் அவர் ஐயா அவரும் சொன்னாரு. மே அப்டேட் அதான் அவர் சொன்னாரு. கபிலன் அதுதான் அவரும் சொன்னாரு. கபிலன் அவங்கள பேச விடுங்க, நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? கபிலன் அவரும் அதுதான் சொன்னாரு. எனக்கு கேட்கல. சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. எனக்கு சரியா கேட்கல. நீங்க சொல்லுங்க ஏஜ் அபிஷியல். ஆமா, உங்களுக்கு May 1 அப்டேட் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சில அஜித் ஃபேன்ஸ் எனக்கு சொன்னாங்க May 1 அப்டேட் வரதுக்கு போஸ்டர் வரும்னு, அன்னைக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேற இன்னொரு விஷயம், கபிலன் ப்ரோ இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணியும் 4 லாங்குவேஜ்ல தான் ரிலீஸ் பண்றாங்க, 5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணல. அதுதான் ஒரு வருத்தம். எனக்கு அந்த தவுளுக்கார காதுல விடுற மாதிரி கொஞ்சம் நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க ஏஜ் அபிஷியல். இல்ல பிரதர், கவலைப்படாதீங்க. பேசிட்டு இருக்காரு. ஆமாங்க ஏஜே அபிஷியல் அவரு சொல்லி தான் இங்க பல பொசிஷன்ஸ் வந்து சன் பிக்சர்ஸ் எடுத்தாங்க. எனக்கு நீங்க பேசலாம் கேட்கல. ஏஜே அபிஷியல் நீங்க பேசுங்க. வந்தவங்க பேச விடுங்க. ஆமா நீங்க பேசுங்க ஏஜே அபிஷியல். வேற யார் சொன்னாலும் கேட்காத அவருக்கு. நீங்க சொல்லுங்க ஏஜே அபிஷியல். முன்னாடி இந்த கலைஞர் டிவி ஃபங்க்ஷன்ல போயிட்டு, இந்த கலைஞர் இது ஷோல போயிட்டு கமல் முன்னாடியே பேசிட்டு வந்தாரு தெரியுமா தலைவரு. ஒருத்தவங்க மைக்க புடிச்சானுங்கன்னா அவங்கள பத்தி தற்பெருமை பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு அதான ஞாபகம் வருது. இப்ப அதுல இன்னொன்னு என்ன வேணா ஞாபகம் இருக்கா? எனக்கு அதேதான் ஞாபகம் வந்துச்சு. இருங்கப்பா. ஏஜ் அபிஷியல் நீங்க பேசுங்க. ஏஜ் அபிஷியல் நீங்க பேசுங்க. இங்க யாரு மைக்கா நம்மள தாண்டி எதுவும் பேச முடியாது. நீங்க பேசுங்க ஏஜ் அபிஷியல். இல்ல ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஜிப்சி பிரதர், இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ் எப்படி ஓடுச்சுன்னு கேட்டீங்கல்ல, இதுதான் எப்படி செட்டப் பண்ணி கபிலன் கூட்டு வந்து பேச விட்டாரா, இதே மாதிரி தான் அங்க ஓடும். இது காசு கொடுத்துட்டு வந்து கூட்டம் இல்ல அவனுங்க ஸ்பேஸ் போயிட்டு நீங்க இத செய்யுங்க அதை செய்யுங்கன்னு பில்டப் பண்ண பாருங்க. வந்தவங்களுக்கு முதல்ல பேச வாய்ப்பு கொடுப்போம்ப்பா. என்னப்பா அது அநியாயமா இருக்கு. அவங்களுக்கு பேசுறது வாய்ப்பு கொடுங்கப்பா. ஏஜ் அபிஷியல் நீங்க சொல்லுங்க. இல்ல பிரதர் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். சரி பேசுங்க பிரதர். நீங்க பேசுங்க, அப்புறம் பேசிக்கலாம். நீங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஏஜே மட்டும் கூப்பிடுங்க. ரெண்டாவது சொல்றேன், நீங்க ரிலீஸ் பண்ணி 5 லாங்குவேஜ்ல இல்ல 4 லாங்குவேஜ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது ஒன்தான் வருக்கும். இன்னும் இல்ல இங்கிலீஷ் விட்டீங்களே, 5 லாங்குவேஜ் இங்கிலீஷ் விட்டீங்க. இங்கிலீஷ்ல பண்ணல ப்ரோ. ஜப்பான், இங்கிலீஷ்ல வருது. பெங்காலி சொல்லுங்க. இல்ல இங்கிலீஷ்ல வருது. கூலின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் சப்டைட்டிலோட வந்தாலும் ஓகே தான். நமக்கு ஆக மொத்தம் சக்சஸ் தானே.
ஏஜே மேல படிங்க, ஸ்டாப் பண்ணாம படிங்க. ஆமா அதான் அவர் ஸ்கிரிப்ட் டிஎம் ஸ்கிரிப்ட் படிக்க இல்ல விட பிரதர், அவர் மாட்டேங்கிறாங்க bro. ஏஜே அவர் அதாவது ஸ்கிரிப்ட் இங்க கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஆனா தெரியும், படிக்க விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு எதிரிகள் வெளியில கிடையாது, உள்ளதான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது பொறாமைன்றது அதான் மனிதனுடைய நீங்க இயல்பு குணம். பாத்திருப்பீங்க ஹோஸ்டே எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர்ஸ்க்கு எவ்வளவு பெரிய எதிரின்னு நீங்க பாத்திருப்பீங்க ஏஜே. உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. அதான் ராணா ப்ரோ உங்களுக்கு ஆம்ஸ் வச்சு கமெண்ட் பண்ணதெல்லாம் பார்த்தா செஞ்சேன். சொன்னீங்கல்ல பாலாஜி பாத்தீங்களா? பாலாஜி மைக் கொடுக்குறேன் பாலாஜி, போதும். பெண்டிங்ல இருக்கு, ஸ்லாட்ல இனி வெயிட் அடுத்த பண்ணுங்க. ஸ்கிரிப்டுக்கு போங்க. அன்னைக்கு நீங்க டிபி மாத்தின பிறகு கமெண்ட் பண்ணது நான் தானே பண்ணேன். அப்படியா? ஓ அப்ப நீங்க கபிலன் ரசிகர் மன்றம்னு ஒரு ஐடி பார்த்தேன். ஓ நீங்க தான் மேல வந்தேன். புகையிற வாடை வருது, ஒரு நிமிஷம். இல்ல அதுக்குதான் நான் மேல வந்தேன். அது என்ன ஏஜே ஏன் மும்பைல இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரா உங்களுக்கு? வேற எங்கேயும் ஆள் கிடைக்கலையா அவரு? நான் சொன்னல ஏஜே, உங்களை ரவுண்டு கட்டி உங்களை எல்லாரும் இது பண்ணுவாங்க. நான் சொன்னல ஏஜே, இந்த பாத்துங்க. நான் கூட ஹைதராபாத் சொல்லலாம். நீங்க வந்து நம்பிக்கிற வேண்டியதானா? ஆளை கூப்பிட்டு ஆளால எங்க இருந்து வேணுமே பேசலாம்ல. எனக்கு பிரான்ஸ் இல்ல எனக்கு பிரான்ஸ், இட்டாலி, இட்டாலி, அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், பங்களாதேஷ்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகுது நானே சொல்லிடுவேன். அதான் சொல்றேன். பாகிஸ்தான், அண்டார்டிகா, மார்ஸ். ஆனா இன்னைக்கு தான் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதான் சொல்றேன், மார்ஸ், அண்டார்டிகா, பூமிக்கு அடியில. இப்போ ஸ்கிரிப்ட் படிச்சு முடிச்ச பிறகுதான் நான் எனக்கு கூகுள் பே நம்பர் அவங்களுக்கு அனுப்பணும். கூகுள் பே அதான் வந்துருச்சே. அதை விடுங்க, மும்பைல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. அதை விடுங்க. இல்ல ஏஜே, இத நீங்க என்ன பேச போறீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா எப்பயோ கொடுத்திருப்பாரு ஸ்பீக்கர். அதெல்லாம் கிடையாது. ரிலீஸ் பண்ணா ஏஜே நான் எத்தனை தடவை ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. நீங்க தான் மைக் அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்கீங்க. கரெக்டா? சொல்லுங்க ஏஜே, இதெல்லாம் வெளியில சொல்லுங்க ஏஜே. சொல்லி தர்றாரு. இல்ல ராணா பிரதர், இது எப்படி தெரியுமா? இந்த பேராவை விட்டுட்டு அந்த பேராவை படி அப்படின்னு சொல்றதுதான் இப்ப இவர் சொல்றது. புரியுதா இல்லையா? சொல்றேன், தயவு செஞ்சு என்ன வந்து ஸ்பேஸ்ல என்ன யாரும் புகழாதீங்கப்பா. இந்த மாதிரி பாருங்கப்பா, இங்கதான் தெரியுது நண்பர்கள் யாரு, எதிரிகள் யாருன்னு எனக்கு இங்கதான் தெரியுது. இல்ல ஒரு நிமிஷம் பாலாஜி, எலுமிச்சம்பழத்துல ஓடுற மாதிரி இது. இல்ல ஒண்ணு இப்பதான் அவர் வந்து ஏஜே வந்து இப்பதான் வந்திருக்காரு. இவர் வந்து பழகுனதுக்கு அப்புறம் தெரியும் நீ யாருன்னு. புரியுதா இல்லையா? நாங்க பழகிட்டோம், அதனால வந்து எங்களுக்கு தெரியுது. என்ன பத்தி இங்க தமிழ்நாட்டுக்கே தெரியும் மணி. தெரியாது. இத சொல்ல மறந்துட்டீங்களே, தலைவரை கொண்டாடு, தலைவரோட ஃபேனை கொண்டாடாத, அதையும் போட்டுக்கோங்க பக்கத்துல. இந்த டைலாக் சொல்லிடுறேன். ஆமா, இடையில மானே தேனை பொன்மானை போட்டுக்க. அதெல்லாம் வந்து டிஎம்ல வந்து மணிக்கு போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் டிஎம்ல மணிக்கு போட்டு கொடுப்பாங்க. அதுவும் கேஏன்னு ஆரம்பிக்கிற பேர் ஆரம்பிக்கிற யாரையும் வந்து எந்த தலைவர் ஃபேன்ஸே கொண்டாடாதீங்க அப்படின்னு ஒரு கிங்ஸ்லி போஸ்ட் வாங்கிறியா பாலாஜி? பாடும் பாடி தொலையும் பாலாஜி மைக் கேட்டாப்ல வரல வயிறு சரி இல்லன்னு கீழே இருந்தே இல்ல, அப்படியே இருந்திருக்கலாம்ல. டாபிக் மாறி போகலையே. புரியுதா இல்லையா? நான் அதுக்கு அப்பவே கமெண்ட் போட்டுட்டேன். நானு பொத்துறாப்புல நகட்டுறல. புரியுதா இல்லையா? இல்ல அவர் அந்த மாதிரிலாம் பேசும்போது நான் இல்ல மைக் ஆன் பண்ணவே போறது இல்லண்ணா. ஏற்கனவே 2-3 ஐடி வந்து பாத்துட்டு போயிருச்சு நம்மள. அநேகமா டிஎம்க்கு வந்திருக்கோம், பாத்துக்க. போய் டிஎம் பாக்காத இப்போதைக்கு. போவே மாட்டேன். அதான் சிறுவண்டு சிக்கும், சிறுத்தை சிக்காதுல. இதுல ஸ்பேஸ் போடல, ஏன் ஸ்பேஸ் போடலன்னு கேள்வி வேற. என்ன கோஸ்ட் போக மாட்டீங்க? சரிப்பா, வேற எந்தெந்த ஊருக்குலாம் ஆள் கொடுத்து வச்சிருக்கீங்க கபிலன்? இல்ல நம்ம காசை கூட்டிட்டு வந்து இல்ல டிஎம்ல நம்மளை பத்தி பெருமையா சொல்லுங்க அப்படின்ற இதெல்லாம் கிடையவே கிடையாது.
நமக்கு அது எனக்கு என்ன புகழாதீங்க, எனக்கு அது பிடிக்காதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு நான் சொல்றேன். அது என்ன இல்ல பண்ணாதீங்க, இல்ல என்ன இப்படித்தான் ஒருத்தன் பாராட்டாதீங்க. இப்படித்தான் ஒருத்தன் தளபதினு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், விஜய்னு ஒருத்தன் என்னைய பிடிக்காதீங்கன்னு சொல்லுன்னு அவனே மறந்துட்டேன் மணி. பழைய ட்வீட் ஒண்ணு ஞாபகம் இருக்கு எனக்கு. யாருக்கு ஃபேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. கார்த்திக்குக்கும் ஆனா சி கமல் கார்த்திக்கும் ஃபேன்னு எக்ஸ்பிரிக்கும் சொன்னா பயங்கர சண்டை நடந்ததுங்க. பயங்கர சண்டை நடந்ததுங்க டிஎல்ல. சரி. இல்ல எனக்கு தெரிஞ்சு கார்த்தி பிரதர் எதுக்கு அவங்க விரட்டுறாங்கன்னு தெரியல. விஜய் ஃபேன் பூரா அவர் பாட்டுக்கு அப்புறாடியா இருக்காரு, அவரையே நோட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. வளைச்சு நோட்டுறாங்க பிரதர். அது சொல்லட்டுமா கார்த்திக் ப்ரோ, அது சொல்லட்டுமா? உங்களை ஒரு குரூப்ல உள்ள போட்டு ஒண்ணு பண்ணானுங்களே. வேலை அது சொல்ல வேணாம். கபிலா ஏன்னு நினைக்கிறீங்க? நாமெல்லாம் எவ்வளவு பெரிய தியாகம் பண்றோம் கபிலன் ஸ்பேஸ்ல வந்து உட்கார்ந்து. இல்ல கபிலா, அதுக்காக தான், வேற எதுக்கு இல்ல கபிலா. ஒரு காமெடி என்னடா, ஒருத்தன் வந்து போட்டிருந்தேன், அவனுக்கு நான் அவனை திட்டி போட்டிருந்தேன், அதுக்கு இவர் லைக் போட்டிருந்தாரு. திட்டுல என்னைய விட்டுட்டு லைக் பண்ண இவரை திட்டாங்க. அதுக்கடுத்து இவரை டேக் பண்ணி இவரை திட்டுறாங்க, இல்ல என்னைய விட்டுட்டாங்க. எந்த செலிபிரிட்டி ட்வீட் போட்டாலும் அட மணி என்ன சிரிக்கிற எமோஜி போட்டாலே திட்டுறாங்க மணி என்ன. நீங்க அப்பா பேர் கேட்டாலே திட்டுறாங்க பிரதர். இல்ல மணி, எந்த செலிபிரிட்டி ட்வீட் போட்டாலும் சரி, கமெண்ட்ல நம்ம தலைவனை நீங்க பாத்துடலாம். பெங்களூர் கார்த்திக் ப்ரோ கமெண்ட்ல பாத்துடலாம். ஆமா, நைஸ், சூப்பர், நைஸ், சூப்பர். என்ன நான் போட்டேன், எனக்கு இருந்தது நல்லா இருக்குன்னு சொல்லி போடுறேன். இது ஒரு தப்பா? இல்ல நேத்து திரிஷா ஏதோ ட்வீட் போட்டிருந்தாலும் சரி, சொல்லுங்க ஜே. திரிஷா ஒரு ட்வீட் போட்டாலும் சரி, இல்ல வேற திரிஷாலாம் ட்வீட் போட்டா முதல்ல உள்ள போய் ஆஜராகி அட்டெண்டன்ஸ் போட்டுறாங்க. அதெல்லாம் கிடையாது. சிம்ரனுக்கு தான் முதல் இருப்பாரு கார்த்தி பிரதர். சிம்ரன் ட்வீட் போட்டா கீழே பார்க்க சொல்லுங்க அவரை, இவர் இருப்பாரு. கபில் ப்ரோ 171 அப்புறம் 172 173 அப்டேட் இன்னைக்கு வந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் கரெக்டா? இல்ல 172 173 சொல்ல மாட்டேன். அது இல்ல, அது எனக்கு தெரியல. அது யாராவது ஏதாவது டிஎல்ல ஏதாவது ரூமரா ஏதாவது கிளப்பி விட்டுருப்பாங்க. பட் ஒரு விஷயம் கன்ஃபார்மா, அதை நான் அப்புறம் நேரம் இப்போதைக்கு கூலி வரைக்கும் போதுங்க. அதுவே பெருசுங்க. ஐயா எனக்கு வேட்டையன் படம் எப்ப பார்க்க போறோம்னு இருக்கோம்யா. அதை விட்டுட்டு கூலின்றீங்க, இன்னும் ஷூட்டிங் ஓடும் மணி. நான் அப்பயும் சொல்றேன் மணி, இந்த மாசம் ஏப்ரல் மாசம் தாண்டி மே மாசம் மிட் வரையும் ஓடுன்னு நினைக்கிறேன் மணி ஷூட்டிங். நானும் வேலை நினைச்சாலும் லைட்டா சில நேரம் பயம் வருதியா, லாஸ்டா போட்ட ட்வீட் எல்லாம் நினைச்சா. அதெல்லாம் அது அவன் கருத்து மணி. அவன் ஒன்னும் உட்காந்து தலைவரை நக்கல் பண்ணிட்டு ட்வீட் போடலையா அவன்? இல்ல அதான் இல்ல, இப்படித்தாயே அவனும் இருந்தாங்க. மணி நல்லா கேட்டுக்க, தலைவரை நக்கல் பண்ணிலாம் ட்வீட் போடல, இங்க உட்காந்து வீடியோல பேட்டி கொடுக்கல. அவன் தன்னுக்கு அவன் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறான், அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி அவன் நேர்மையா அவன் ட்வீட் போட்டான். அவன் நேர்மையை நம்ம அது வரைக்கும் பாராட்டணும், ஓகேவா? தலைவர் கூடவே இருந்துட்டு தலைவர் முதல்ல குத்தலாம் அவன், ஓகேவா? அவன் நேர்மையை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இப்ப நம்ம தலைவர் ஃபேன்ஸே இங்க பல பேர் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவா நின்று ட்வீட் போட்டாங்க, அப்புறம் அவன் வந்து ட்வீட் போடல, என்ன பண்ணி தப்பு இருக்கு? ஓகே, ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவன் தனிப்பட்ட முறையில ஒரு கட்சிக்கு ஆதரவு பண்ணி அவன் வந்து கேட்டுக்கிறான், ஓகேவா? அவன் தலைவர் படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தானே, இல்ல கமலஹாசன் படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தானே, அது வேற. சினிமா வேற, இங்க அரசியல் வேற இல்ல. அங்கதானே டிஃபரன்ஸ் நீ பாக்கணும். காலா படத்துக்கு ரெண்டுமே வேற வேறன்றலாம் இல்லையா? ரெண்டும் ஒன்னாத்தாய இங்க மக்கள் பார்த்தாங்க. மக்கள் எவன் பார்த்தான்னா, அதை காக்கா அந்த மாதிரி உட்காந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இங்க சினிமா வேற, அரசியல் வேற மணி. நீங்க வந்து கொண்டு போயிட்டு ரஞ்சித் ஹிஸ்டரியில போயிட்டு நீ போயிட்டு அவனை வைக்க முடியாது மணி. இல்ல ஒரு பாயிண்ட் அக்செப்டட். அவன் இப்பயே நேர்மையா சொல்லிட்டான்ல வெளிப்படையா, அது வரைக்கும் ஓகே மேடம். ஏற்கனவே அந்த ஐடியாலஜி தான் மேடம், என்ன தெரியாத மாதிரி என்ன புதுசா அந்த ஐடியாலஜி தான். பட் அப்படியே சைலண்டா இருந்துட்டு இது பண்றதுக்கு ஓபனா அது தப்பு கிடையாது. அவன் நேர்மையா அவன் டைரக்டா நான் இந்த இல்ல, அவனுக்கு பிடிச்சிருக்கு பண்றான், அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் இது கிடையாது, நமக்கு தேவையும் இல்ல. அவனை கொண்டு போய் ரஞ்சித் இதுல போய் வைக்க முடியாது, அந்த டோன்ல வைக்க முடியாது அவனை கொண்டு போய் அங்க. ஆமா, ரஞ்சித் பெரிய ராக்கெட் டெக்னாலஜி அவரு தத்துவம், அவரு அது தெரியாது எங்களுக்கு என்ன. ஓகே, அடுத்தது ஏஜே ஆபீசர் வாபாலஜி. டாபிக் டைவர்ட் ஆகுது. கபிலன் கிட்ட வாங்க. என்ன தெரியல, ஸ்பேஸ்ல என் மேல வண்டி ஏறினா மட்டும் அப்படியே மேல மெல்ல 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 உடனே மைக்கேட்டு மேல வந்துருது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை பேர் எங்களை ட்வீட்ல ஏறினாங்க.
அதெல்லாம் நாங்க திரும்ப கொடுக்க வேணாம். நாங்க போட்டு கொடுக்க வேணாம். அடுத்து என்ன சொன்னேன் யோசிச்சு சொல்ற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் நாங்க போவோம். ஸ்பேஸுக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் சுத்து போட்டுறாங்க. ஆனா ஒண்ணு சரண்யா மேடம், சின்ன சின்ன 2 ஃபாலோவருக்கு ஐடிக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாதீங்க மேடம். போய் அவன் ஹிஸ்டரி எல்லாம் எவன் பார்த்தா சும்மா ஏதோ சும்மா அவன் என்ன சொன்னானே எனக்கு ஆக்சுவலா புரியல. எனக்கு அதுக்கப்புறம் சரி ஏதோ உலகி வச்சிருந்தானு சரின்னு ஒரு ரிப்ளை போட்டு விட்டேன். அவன் போய் அவன் ப்ரொஃபைல்குள்ள போய் அவன் ஜாதகத்தெல்லாம் வச்சிருக்கீங்க, வச்சிருக்கீங்க. மேடம் சமையல் பண்ணினே ட்வீட் பண்ணிட்டு இருப்பாங்க டபுள்எம் ப்ரோ. ஆமால மணி 10:23 வேற. ஏ கிங்ஸ்லி மைக் ஆன் பண்ணு, குக்கர் சத்தம் கேக்குதான்னு பாப்போம். எங்க வீட்ல கேக்குமே மேடம். எங்க மேடம் இவன் வீட்ல குக்கர் சத்தம் போடுறது எப்படி மேடம் உங்க வீட்ல கேட்க? என்ன விளையாடுறீங்களா? என்ன பக்கத்துல விளையாடுறீங்க? என் வீட்ல குக்கர் சத்தம் போடுறது கேக்கும்ல. சொல்லு பாலாஜி. இப்பதான் ஆஃப் பண்ண குக்கரை. இல்ல பாம்பே டானா மாறிட்டீங்களா? ஆள்லாம் வர வச்சு பேச வைக்கிறீங்க மேல. எது ஆள் வர வச்ச? ஏஜே எப்பா ராசா தெய்வமே கொஞ்சம் சொல்லு ராஜா. எம்ம நாள் பிளான் ராஜா அது? ஆமா உண்மையா சொல்லிருங்க. இப்ப 6 மாசம் தப்பு இல்ல, நாங்க கோச்சிக்க மாட்டோம். உட்கார்ந்து யோசிச்சேன். இல்ல இப்படி எல்லாம் இவர் சொன்னார்னா இவரை யோகியன்னு நம்ம நினைச்சிருவோமா? ஓஹோ அப்ப நானா அயோக்கியனா? இதுல தனியா வர சொல்லணுமா? ஓ டைரக்டா வர சொல்லணுமா? இவ்வளவு சொன்னா புரியாது. அப்படி நாங்க சொல்ல மாட்டோம் கபிலன். நீ கபிலன் ஒரு அயோக்கியன் அப்படி நாங்க சொல்லவே மாட்டோம். சொல்லவே மாட்டோம் கபிலன். யாருமே சொல்ல புரியல. என்ன மாதிரி நல்லவன், என்ன மாதிரி கருப்பா, என்ன மாதிரி நல்லவன் இருந்தா இந்த ஸ்பேஸ்ல ரஜினிகாந்த் நினைப்பு. ரஜினிகாந்த் நினைப்பு புரியல. என்ன மாதிரி கருப்பா நேர்மையா நியாயமா ஒருத்தர் இருந்துட்டா பிடிக்காது. தலைவர் டயலாக். ஆனா அவர் பேசுற மாடுலேஷன் பார்த்தா குஷி படத்துல இடுப்ப பாத்தீங்களா? பாத்தையா பாக்கலையா? இடுப்ப பாத்தீங்களா? அப்படியே விஜய் டோன்ல பேசுறாரு அவரு. இது இடுப்ப பாத்தியாவா? வருது ஆட்டோமேட்டிக்கா வருது பாத்தீங்களா? அவர் தவளை ஸ்லீப்பர்ஸ் இல்ல இப்ப யாரு குஷி படத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து நின்னுது? ஏன் மணி உனக்கு விஜய் படத்திலே உனக்கு இல்ல விஜய் படத்திலே உனக்கு குஷி படத்துல அங்க இடுப்ப பார்த்துதான் உனக்கு ஞாபகம் வருமா? நீ பேசுனது அந்த மாடுலேஷன் அது என்னமோ தெரியலடா. அவர் மைக் ஆன் பண்ணாலே ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சியில மாட்டிக்கிறாரு. யாரு? நானா மணியா? நீங்கதான். நீதான் ஒரு மாடுலேஷன்ல சொன்னதே, அதனாலதான் சொல்ற. நீயே இடுப்பு பார்த்த ஸ்லாங்ல தான் சொன்ன. அந்த ஸ்லாங் மைண்ட்ல வச்சுக்கிட்டுலாம் சொல்றதா? நான் அதுல டயலாகே கிடையாது, கண்ணு மட்டும்தானே அதுல வேலை பையும். அதத்தான் நான் சொன்னதை தெளிவா கேட்டையா கேட்கலையா? எப்பா இன்னொரு மேட்ரு கேள்விப்பட்டேன், மெயினான மேட்ரு. ஜிப்சி குட் பேட் அக்லில இவன் சூர்யா வெளியில வந்துட்டு தான். அது மட்டும் இல்லாம எல்லா படத்துல இருந்து வெளியில வந்துட்டானாம கேள்விப்பட்டேன் சூர்யா. இது அங்க புது உருட்டா இருக்கு, இப்பதான் நான் கேள்விப்படுறேன். நேத்து பிளாஷ் நியூஸ் என்னன்னா, அவன் ஹிந்தி படத்துல 2-3 படத்துல கமிட் ஆனா, தமிழ்ல நிறைய படங்களை கமிட் ஆயிருக்கிறான். நிறைய படத்துல வாங்கின அட்வான்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டே வராங்க அவன் சூர்யா. தெரியலையே. இதுல செம்ம ரோல் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. குட் பேட் அக்லில செம்ம வெயிட்டான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அந்த கேரக்டர் கூட வேணாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டான் போல இருக்கு. நிறைய படம் கமிட் ஆன படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்களுக்கான அப்படியே கேஷை அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டான் போல இருக்கு சூர்யா. ஏன் கல்யாணம் பண்ண போறான், படம் நேர் பண்ண போறாராம். அதுதான் ஆல்ரெடி சூர்யாக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்னு வச்சிருக்காரு, ஸ்டோரி கில்லர் அப்படின்ட்டு. ஆமா, அந்த படத்தை டைரக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. கில்லர் அந்த கார் வச்சுதானே சொன்னீங்க ஒரு ஸ்டோரி, அது ரெடி ஆகல. அது கார் வச்சுதான் மெயினா. இல்ல அதுதான் அவரே ஹீரோ நடிக்கிறதுக்கு கில்லர். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் படம் கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக். நான் என்ன சொல்றேன், சூர்யா வாழ்க்கையில எடுத்த மிக முட்டாள்தனமான ஒரு காரியம்னா இதான். இப்பதான் உன் மார்க்கெட் நல்ல டாப்ல போயிட்டு இருக்கு. வில்லன் ரோல்லாம் நிறைய வருது, வெயிட்டேஜான ரோல்லாம் வருது. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னோட அச்சீவ்மெண்ட்டை நீ பண்ணியிருக்கலாம், ரைட்டு. ஆனா நீ நடுவுல இந்த நேரம் பார்த்து நீ வாங்கின அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்குறேன்னா இந்த கேரக்டர் மறுபடியும் உனக்கு அமையாது. இப்ப ஜான் அப்ராம போட்டு கேட்டிருக்கிறாங்க போல இருக்கு ஜிப்சி.
குட்டுப்பாடு இல்ல அக்லில அது ஜான் அப்ராஹிம் அப்புறம் இவர் இருக்காரு இல்லையா அவன் பேர் என்ன அது வேணான்ட்டாங்க. சன்னி ஃப்ரெஷ் ஃபேஸா டியோலா வேணும். இல்ல பாபி ஃப்ரெஷ் டியோலா அனிமல் படம் பாபி டியோலா அனிமல் படத்தோட வில்லனை கேட்டிருக்கிறாங்க. ரெண்டு வந்து வேணான்னு சொல்லிட்டாப்லையா உங்க ஆளு. ஏன்னா ஃப்ரெஷ் ஃபேஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொன்னாப்லையாம். இவங்க ஜான் 3 அப்ராமும் பேருக்கும் ஒண்ணா வேண்டாம். தான் அடிபட்டுச்சு ஆக்சுவலா. ஜான் அப்ராம்லாம் ஒஸ்ட் செலெக்ஷன். ஏன்னா அவன் ஒரு மினி சல்மான் கான். ஆளை நடிக்கவும் தெரியாது, ஒரு இழவும் தெரியாது, அவனுக்கு முறைக்க சொல்லுவான். அதனால அவன் வேஸ்ட். புது முகமா இருந்தா எஸ்ஜே சூர்யா போடலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போல இருக்கு. எஸ்ஜே முதல்ல கூட அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாப்புல, எல்லாம் ஓகே ஆயிருக்கிறாப்புல. திடீர்னு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு வச்சுட்டு ஆனா உட்காந்துருக்கான். எஸ்ஜே சூர்யா வந்து இப்போ அது பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் வந்து கதை வந்து மெயினாவே ஒரு கார் பேஸ் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் ரெடியாக டைம் ஆகும். அது ட்ரீம் ப்ராஜெக்ட். அது இப்போ அவர் ஆரம்பிக்கிற மாதிரியே சொல்லலை. ஏன்னா அதுக்கு நடுவில் ஒரு உயர்ந்த மனிதன் ஒன்று பண்ணாரு அமிதாப் பச்சன் சார் வச்சு. அதுவே டிராப்ல தான் நிக்குது. அந்த ஸோ இப்போ திருப்பி இதை அது ஆரம்பிக்க மாட்டாங்க. அது டிராப்டானது காரணம் வேற யாரும் கிடையாது, எஸ்ஜே சூர்யா தான். அவன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நீ நீ அமிதாப் பச்சனை மெயின் ரோலா வச்சுக்கிட்டு அவரை லீட் ரோலா ஹீரோவா வச்சு நீ பண்ற அப்படின் போது அந்த படத்துல வேற ஏதாவது கேஸ்ட் அடிஷனல் கேஸ்ட் பண்ற வரன்னா நீ அவரு கன்சல்ட் பண்ணாம நீ பண்ணிருக்கலாமா? அவர் கடுப்பாயிட்டாப்ல. அதனாலதான் அந்த படமே இதாகி போச்சு, டிராப்ட் ஆனது. அமிதாப் பச்சனை வச்சு பண்ணுது. இவன் வாய் ஏற்கனவே இதே மாதிரி தான். நியூ படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சு நல்லா ஓடி முடிஞ்சு, அதுக்கப்புறம் இன்னொரு படம் அன்பே அறிவுரை ஏதோ ஒரு படம் ஒன்று ஓடி முடிஞ்சு ஓப்பன் மேடையில் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் என்ன சொல்லிட்டான், ஒரே நேரத்தில் நான் 2 படம் எடுக்கிறேன், என்னால் எடுத்து காட்ட முடியும் சத்தியம்னு சொல்லி ஸ்பேஸில் இது ஆடியோ லான்ச்சில் பேசி வார்த்தையை விட்டு, அப்புறம் ப்ரொடியூசரை கூப்பிட்டு, தம்பி இதெல்லாம் வந்து சவால்லாம் விடாத, இதெல்லாம் நடக்காது, உன்னை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுவோம், ப்ரொடியூசரோட நிலைமை யோசிப்பாரு, ஒரு நேரத்தில் ஒரு படம் பண்ணு, நீ ஒரே நேரத்தில் 2 படம் பண்ணி பெரிய சாதனை உலக சாதனைலாம் பண்ணலாம், ஒன்றும் வேணாம்னு சொல்லி தட்டி தட்டி உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் நடுவில் சுத்தமாக எவ்வளோ படம் பண்ணான். நயன்தாரா கூட ஏதோ ஒரு படம் பண்ணான். நிறைய படம் பண்ணி ஹீரோவை பண்ணி வேலைக்காம மார்க்கெட்டை கீழே டவுன் ஆகி இப்போதான் மறுபடியும் மேலே ஏறி வர. இந்த நேரம் பார்த்துட்டு நீ அட்வான்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குற, உனக்கு நல்ல வெயிட்டேஜான ரோல்லாம் கிடைக்கும் போது இந்த இடத்துல நீ திருப்பி கொடுக்கணும். முட்டாள்தனம் தானே இது. அறிவாளி இது செய்வானா? ஏற்கனவே பி வாசு வந்து ஒரே நேரத்துல 2 படம் எடுத்தார்ல, வால்டர் வெற்றிவேலும் மன்னன் படமும். அது ஒரே நேரத்துல எடுக்கல மணி. ஆமா, ஒரே நேரத்துல எடுத்தாரு. 2மே பாதி பாதி எடுத்துட்டு தான் வந்தாரு. 2 படம் ஹிட் ஆச்சு. அதுலதான் பி வாசுக்கு நல்ல பேரு. சூப்பர் தான். மணியா கொக்கா அது 80s கிட் இல்ல, அதனால ஈஸியா 70s கிட் இல்ல மணி, அதெல்லாம் நல்லா தெரியும். இல்ல அவர் சொல்றாரு சும்மா இந்த காக்கா அடிக்கிற மாதிரி கேக்குது. சார் 2K கிட்டா ப்ரோ, சார் 2K கிட்டா யார் அது? என்னைய விட 10 வயசு மூத்த ஆளு இருந்தாலே மணியும் கார்த்திக் ப்ரோவும் 80s கிட் இல்ல, ஒரே கிட் இல்ல, அதனாலதான் இவருக்கு அவர் ஃபேன் கிளப் பெங்களூர்ல. ஆமா, நான் 80s கிட்ஸ் கூட வச்சுக்க. நீ என்னன்னு சொல்லு. என்ன மணி என்ன சரியா கேட்கல மணி, ரீஜன் பண்ணு மணி ஸ்பேஸ்ல. இல்ல எனக்கு நல்லா தான் கேக்குது. 80s கிட்டான்னு கேட்டாப்ல. கேக்குதா? எனக்கு கேட்கலையே அசோக் சார், நீங்க பேசுறது கேட்கல அசோக் சார். அது எப்படி கேட்கலன்றது? ஏன்னா உங்க மைக் ஆன் பண்ணிச்சு, உங்க உதடு மட்டும் தான் அசையுது, உள்ள இருந்து சத்தம் வரல, அதனால வச்சு சொன்னேன். அப்ப ஸ்பீக்கர்ல இருக்கிற எல்லாரும் நாங்க எல்லாரும் வெளியில போயிட்டு வரவா? எல்லாருமே ஸ்பீக்கர்ல இருக்கிற எல்லாரும் வெளியில போயிட்டு வரோம். ஸ்பீக்கர் அதுல ஸ்பீக்கர்ல எல்லாரும் இருக்கிறதெல்லாம் வெளில போயிட்டு வரோம். இது மட்டும் பிரேக் யாரு பேசுறது கேட்கல. இல்ல எல்லாருமே வெளியில போயிட்டு வரோம். என்ன கிங்ஸ்லி இதை தம்ஸ் அப் போடுற? நீங்களும் மும்பை ஃப்ரெண்டும் திரும்ப வந்தா தானடான்றியா கிங்ஸ்லி? கொய்யால வெளிய போய் திரும்ப வந்தா தானடா. ஓ, அப்ப இங்க இருந்து போயிட்டு டைம் பாஸ் பேஸ்ல போய் உட்காந்து குடியுரிமைக்கு முட்டு கொடுக்க போறீங்க? ஆமா. எங்க அந்த எலானு? அந்த ஐடியா கூப்பிடு. அவன் தலைவரை பத்தி தப்பா பேசினான்ல, எங்க எலான் ஐடியா கூப்பிட்டு வச்சு கேளுங்க. பிஜேபிக்கு மரணம் மட்டும் கொடுப்பானே அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு கேளுங்க. நீங்க சொன்னீங்க அவன் அவங்கள பத்தி பேசினா நான் டேக் பண்றேன்னு, நீங்க பண்ணீங்களா? மறந்தே போயிட்டேங்க. நம்ம இங்கதான் கூலி படத்தோட ப்ரொமோஷன் நம்ம அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம்ல, நான் அதுல பிஸியா இருந்தேன். ஆமா, அந்த கார்த்திக் ரவிவர்மா ஏதோ பேசிட்டான், சொல்லிருக்கான் எச்ச பொறுக்கி நாய் அவன் பண்ணாடா புறம்போக்கு பையன். அசோக் சார் அவன் அப்படித்தானே நமக்கு எப்பயே தெரியும்.
புரியுதா இல்லையா? அதனாலதான் நம்மள பூரா பிளாக் பண்ணி வச்சுட்டு அதுதான் அதெல்லாம் இருந்தா பேச கூட விட்டுது. நம்ம அப்பப்போ ஒரு திட்டிட வேண்டியதான். விஷயம் இல்ல பாத்தீங்களா? நமக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா அசோக் சார்? அது போல் மொத்தமா பெரிய வெண்ண நம்ம மாதிரி ஸ்பேஸ் அன்னைக்கு பேசியிருக்கான். போட்டு அவன் பேசுற டோனை இல்ல கேட்டீங்களா? எலெக்ஷன் டே இவர் புரிஞ்சுக்குவாரு அப்படியே. ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஸ்பேஸ் போடும்போது 71.72% வாக்கு பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சு முதல்ல. இப்ப பாத்தீங்கன்னா 66% தான். ஞாபகம் இருக்கா? 69 66ங்க. இல்ல 69 69 ஒரு 3% இல்ல கம்மி. 9 2% 3% கம்மியாச்சு. என்ன அண்ணா படம் யூடியூப் லைக்ஸ் மாதிரி குறைஞ்சிருக்கு. போர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது எதனாலன்னா டெம்பரரி மெயில் ஓபன் பண்ணி ஐடி ஓபன் பண்ணி நீங்க லைக் ஆட்டி தட்டினீங்களா, அதனால அது போனதுக்கு அப்புறம் பழுப்பு வித்தாச்சு. இல்ல எனக்கு தெரிஞ்ச அந்த ரவிவர்மான்றவனுக்குலாம் ஒண்ணுமே மூலன்றதே இல்லப்பா, புரியுதா இல்லையா? அவன் ஒரு அஜெண்டால பேசுற வேண்டிய எல்லாருக்குமே தெரியும். அதுல போய் எதுக்கு உட்காந்து இவனுங்க கேக்குறான்னு தெரியல. அவன் ஒத்தை கொத்தாலாம் பேச மாட்டான். இல்ல அவன் வந்து ஒரு கூட்டத்தை இல்ல வச்சுட்டு லைட்டா பேசுவான். பெக்க போட அவனுக்கு வார்த்தை 2 வார்த்தையை கொடுப்பேன். அவனுக்கு இன்னொருத்தன் கோஸ்ட்னு ஒருத்தன் எதுக்கு உட்காந்துருக்கேன்னு தெரியல, புரியுதா இல்லையா? ஆமா. மிச்சர் நான் திங்கிறது சொல்றேன் அவன் லாக்கி. இல்ல அவன் என்ன தெரியுமா ஏம் பண்றான், அவன் அவன் பிஜேபி அந்த பிக்சர் கூட ஒழுங்கா திம்மானான்னு இல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இல்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க கிட்ட அரசியல் பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. அவன் ஸ்பேஸ்ல போய் எதுக்கிட்ட அரசியல் பேசுறீங்க? அப்பயே நீங்க பூரா தற்கூரின்னு தெரிஞ்சு போங்க. அவன் ஸ்பேஸ்ல போய் நீங்க அரசியல் பேசுறவங்க பூரா தற்கூரின்னு எல்லாரும் இதை கண்டுபிடிச்சிருவாங்க. மணி பேசிக்கலி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மணி. அவன் ஃபர்ஸ்ட் பிஜேபி சப்போர்ட்டர் ஒண்ணு. ரெண்டாவது, அவன் இங்க ரஜினியை பத்தி அவங்க தப்பா அங்க பேசினா அவனுக்கு என்ன கிடைக்கும்? லைம்லைட் கிடைக்கும், லைம்லைட் வெளிச்சம். இப்ப பெரிய அளவுல ரீச் இல்லை அவனுக்கு. ரெண்டாவது, அவனுக்கு அவன் பிஜேபி சப்போர்ட்டர்னு தெரிஞ்சும் அவன் தலைவர் அங்க பத்தி தப்பா பேசுறான்னு தெரிஞ்சும் இங்க பிஜேபி சப்போர்ட் பண்ற ஐடிக்கள் அதை பத்தி ஏதாவது உட்காந்துக்கிட்டு அவன் மொத்தவங்க தலைவரை தப்பா பேசுறான் அப்படின்போது அந்த இடத்துல முதல்ல நின்று நீ அடிச்சிருந்தா ரைட்டு, நீ நியாயமானவன்டா, நீ ரொம்ப யோக்கியமான ஆளு, நீ தலைவருக்கு ஃபேன் தான் அப்படின்னு நான் ஏற்றி வச்சு பேசலாம். ஆனா அவன் அங்க தலைவரை பத்தி தப்பா பேசுறான், பிஜேபிக்கு மரணம் முட்டு, டெய்லி அரசியல் ஸ்பேஸ் தான் ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறான். ஆனா அரசியல் பேச மாட்டான், அரசியல் தெரியாது. தில் இருந்தா நம்மளுக்கு ஒரு 4 ஸ்பீக்கருக்கு வந்து அவனை நேரம் மைக்க கொடுக்க சொல்லு. பிளாக் பண்றதை எடுத்து அன்பிளாக் பண்ண சொல்லு. அவன் டேக் பண்ணி நாளைக்கு இருக்கு. மணி எப்ப தெரியுமா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வருது தெரியுமா? ஜூன் மாசம் ரிசல்ட் வருது தெரியுமா? அப்ப கோயம்புத்தூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மரணம் மட்டும் கொடுத்து உட்காந்து வச்சு போட்டிருந்தாங்கல்ல. இப்ப பேசாத பிஜேபி ஐடிக்கள் இங்க ரஜினி ஃபேன்ல உட்காந்துக்கிட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐடிக்களை அன்னைக்கு நான் ரிசல்ட் வருது இல்ல, அன்னைக்கு ஸ்பேஸ் போட்டு மொத்துவேன். அன்னைக்கு எவனும் குறுக்கால வர முடியாது. இல்ல அவன் பேசுனதுனால இங்க பிஜேபிக்கு ஒரு 10 ஓட்டு விழும் நினைக்கிறான். அவன் பேசுறதுனால 10 ஓட்டு குறையத்தான் செய்யும். அது அவங்களுக்கு புரியுமா தெரியல பிஜேபிக்கு, புரியுதா இல்லையா? இவன் பேசுறதுனால அவங்களுக்கு குறையத்தான் செய்யும். தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய இவன் மாதிரி பேசுறான். அவன் மோடிக்குலாம் யாருன்னே தெரியாது, யாருன்னு கேட்பாரு. இவன் வந்து பெரிய வெண்ண மாதிரி என்னமோ மோடி தம்பி மாதிரி பேசுறாப்புல. இங்க பாருங்க, அதாவது இந்த கட்சிக்காரன் பிஜேபியில இருக்க கட்சிக்காரங்க நாளைக்கு சினிமால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நம்மளை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அது மூலமா ஏதாவது காசு பார்க்கலாம் அப்படின்ற பிளான் போட்டு தான் இப்ப அவன் பிஜேபி முட்டு கொடுக்குறான். நாளைக்கு பிஜேபி கவர்மெண்ட் ஏதாவது ஒண்ணு போட்டு இவனை தட்டிட்டான்னு வச்சுக்கலாம், இவன் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், அப்படியே திமுக தாவிடுவான், எழுதி வச்சுக்க தாவிடுவான். இல்ல இவன் எப்படி தெரியுமாப்பா, கொஞ்ச நாளா வந்து விஜய் இல்ல சப்போர்ட் பண்ணி அப்படியே கொஞ்ச நாளா விஜய் ஃபேனை பூரா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். நான் பேசுறதுனாலதான் உங்க படம் ஓடுமுண்டு, புரியுதா இல்லையா? இப்ப அவன் வெளியே ஓடி போயிட்டான். இப்ப வந்து பிஜேபி காரங்களை பிடிச்சி நான் உங்களுக்கு பேசி உங்களுக்கு ஓட்டு வாங்கி தர முடியும் பேசிக்கிறேன். ஆனா இவன் பெரிய டுபாக்கர் பூரா பேரும் கன்ஃபார்ம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் அரசியல் தெரியாது மணி, ஓப்பனா சொல்றேன். அவனுக்கு ஒரு சின்னதா ஒரு லா பத்தியோ இல்ல வந்து இங்க இருக்கக்கூடிய பிஜேபியோட வரலாறோ இல்ல இங்க இருக்கிற திமுகவோட இல்ல காங்கிரஸோட வரலாறு ஒரு இழவும் தெரியாது. எவனாவது அவனுக்கு எதிராக ஆப்போசிட்டா அவன் பேசல, அவனுக்கு எதிராக யாராவது பேசிட்டானா, ஏய் நான் பேசும்போது குறுக்க பேசாத, ஏய் இரு, உனக்கு என்ன தெரியும், நீ யாரு, நீ என்ன வேலை பாக்குற, நீ யாருடைய ஃபேனு, நீ அப்படிதான் இருப்ப. உடனே நீ யார் ஃபேனுன்னா அந்த நடிகரை பிடிச்சி அவன் பேச ஆரம்பிச்சிருவான். நீ பதிலுக்கு அங்க பேச முடியாது, நீ கம்முன்னு உட்காந்து லிஸ்ட் தலையாட்டிட்டு தான் உட்காந்துருக்கணும். அங்க போறவன் எல்லாம் பயந்துகிட்டு பதிலுக்கு பேசவே மாட்டேங்கிறான் மணி. எதுக்கு போறாங்க? அதுக்கு தான் அவனுக்கு பேர் வச்சான். ஏன் நம்ம ஜி பாலாஜி இருக்கிறாரு, அவரு மறுபடியும் வந்தாருன்னா
பேசினானா ஜி தூக்கி விட்டுருவான் பாலாஜி பேசுல ஜி இருந்து. பாலாஜி உள்ள போயிட்டு நீங்க அவன் தலைவரை தப்பா பேசுறான்னு தெரியுதுல, இறங்கி அடிக்க வேண்டியதுன்னு. அல்ல நான் அடிச்சா சுளுக்கு எடுத்துருவேன் கிழுக்கு எடுத்துருவேன்லாம் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், முதல்ல பேசி அடிங்க. என்ன எனக்கு புரியல. ஏன்னா இந்த செலிபிரிட்டி இல்ல நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணா என்ன என்ன பண்ணிடுவானுங்க? இவனுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம்? பாலாஜி சார் பக்கத்துல உட்காந்து கொட்டிட்டு இருப்பாரு, அவன் களி ஊத்துவான். இதுக்கு அதனாலதான் தான் நான் அன்னைக்கு அவரை ஸ்ட்ரெயிட்டா வண்டியை விட்டேன். அன்னைக்கு எல்லாம் நம்ம பாவமே பக்கமா ஜிப்சி, ஸ்ட்ரெயிட்டா வண்டியை விட்டு இதத்தான் ஜிப்சி நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கும் பாலாஜி சாருக்கு செம்ம வாக்குவாதம் ஆயிடுச்சு. அப்பதான் அன்ஃபாலோ பண்ணிட்டோம். நான் அப்புறம் அன்ஃபாலோ பண்ண, அவரும் அன்ஃபாலோ பண்ணாரு. அவருக்கு அது ஒரு அதுக்கு தான் நான் நக்கல் அடிச்சு பண்ணது. ஏங்க நான் என் ட்வீட்டு நான் வந்து அடிப்பேன், நான் விஜய் போட்டு அடிப்பேன். ஆமா அந்த சைடு வர்றதான் நான் பண்றேன். ஒரு நாள் ஸ்பேஸ்லயே உட்காந்து வாக்குவாதம் ஆயிடுச்சு. நீங்க பண்ணீங்கன்னா அப்புறம் அவனும் பண்ணணும் பண்ணட்டும், அவனுக்கு பண்ணா பதிலுக்கு நானும் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு நான் வாக்குவாதமே ஆயிடுச்சு. நான் இப்பயும் சொல்றேன், உங்க முன்னாடி தலைவரை தப்பா பேசினா விட்டு கொடுக்காதன்றேன். அப்புறம் எதுக்கு வெளியில வந்து மத்த ஸ்பேஸ்ல நான் தலைவர் ஃபேன் சொல்றீங்கன்றேன். இது சிம்பிள். உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவரை அசிங்கப்படுத்தும் போது நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதை விட வேற ஒரு அஜெண்டா ஒன்று இருக்கு, வேற ஒரு வேலைக்காக அங்க இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இது தேவையில்லாம இல்லைன்னா இங்க வந்து பேசக்கூடாது. நம்ம இதுல வந்து நான் அவர் ஃபேன் இவரு ஃபேன் எந்த இதுவும் சொல்லக்கூடாது. அது மாதிரி பண்ணிட்டா கூட பரவாயில்ல. இங்க வந்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவாரு, நம்ம தலைவரோட ஃபேன் வந்து விஜய்பா, அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம அப்படின்ட்டு இன்னும் நம்மள வெறியேத்தி விடுவாரு வந்து. அன்னைக்கு அப்படிதான் வந்தாரு, நோட்டாக்கு வந்தாரு. நான் ரொம்ப காலமா கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி தான் 1.5 வருஷம் 2 வருஷம் வெயிட்டிங். அன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா வண்டியை விட்டாரு, அதான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஏத்தி விட்டான் அன்னைக்கு வண்டியை. அவரு எனக்கு அதுலதான் நான் செம்ம கடுப்பாச்சு. எனக்கு நான் 2002லயே நான் அவரை பிடிச்சி நான் கண்ணாப்பன திட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா, நீங்க அங்க உங்களை மைக்கில் வச்சுக்கிட்டு அங்க ரஜினி பத்தி அவன் எவ்வளவு கேவலம் பேசுறான், அங்க நீங்க என்னங்க பேசுனீங்க? அவன் அதுக்குதான் நீங்க ஸ்பேஸ் போடுங்க. நான் ஓப்பனாவே சொன்னேன், நடுவில் கூட சொன்னேன். நீங்க கேபிஎன்சி ஸ்பேஸ்ல நான் சொன்னேன், பாலாஜி சார் நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க, அவனை உள்ள கூப்பிடுங்க, மைக்கில் இருக்கட்டும், வேற யாரும் மைக்கில் வேணாம், நீங்க மைக்கில் இருங்க, அவன் மைக்கில் இருக்கட்டும், நான் வரேன், நானும் மைக்கில் இருக்கேன், 3 பேர் தான், வேற யாரும் மைக்கு கேட்டாலும் கொடுக்க வேணாம், 1 to 1 பேசிப்போம். அவனுக்கு அரசியல் என்ன தெரியும், சினிமால என்ன தெரியும், அவன் பேசட்டுமே. நீ அங்க டைம் பாஸ் பேஸ்ல வச்சுக்கிட்டு தான் நீ உருட்டுற, மத்தபடி ஒரு இழவுமே தெரியாது. கீழே ஃபேக் ஐடியில இருக்கிறவன மேல வாடா, அவனுக்கு ஒரு இழவும் தெரியாது ஜிப்சி. கீழே ஃபேக் ஐடியில இருப்பான். இப்ப கூட பிஜேபிக்கு மரணம் மட்டும் கொடுக்குறான்ல, நானே கேக்குறேன், நீ வாஜ்பாய் பீரியட்ல இருக்கிற அரசியல் ஏதாவது ஒன்னா தெரியுமா உனக்கு? சொல்றாங்கப்பா, பிஜேபி எந்த வருஷம் கட்சி ஆரம்பிச்சான், அதுக்கு முன்னாடி என்ன இயக்கத்துல இருந்தான், அந்த இயக்கத்துல இருந்து ஏன் வெளியில வந்தான், ஏன் கட்சி ஆரம்பிச்சான், எதனால அத்வானி பிரச்சனையில ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு, ரத யாத்திரை பிரச்சனை இருக்கும்போது என்ன பிரச்சனை இருந்துச்சு, எங்க பேசுறா பாப்போம். நீங்க ரஜினி பத்தி பேசுறீங்களா? சொன்ன மாதிரி கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் வராது. கேள்வி கேக்குறவன் யாரு, எதை அடிச்சா அவன் கம்முன்னு இருப்பான். நான் அத்வானியோட ரத யாத்திரை பிரச்சனையை எடுத்தேன் வக்காலி, அதால கலவரமே வந்துச்சு இந்தியா முழுக்க, அதை மறந்துட கூடாது. இல்ல பிரதர், இவனுக்கு காசு எங்க இருக்கோ அங்க வாலாட்டுவான். அதுக்கு ரூட் சொல்றேன். யாருன்னா, இப்போ இந்த விஷால் படம் ப்ரொடியூசர் இருக்காரு இல்லையா, வினோத், அவரு, ஜேஎஸ் கோபி, இவங்க அந்த வினோத்லாம் பிஜேபி தான். இவங்க மூலமா லிங்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்பேஸ்ல எனிமி படம் ரிலீஸ் ஆகும் போதே நம்ம ஸ்பேஸ்ல வந்து பேசிருக்கிறப்பல ஜிப்சி, எனக்கு அப்பவே தெரியும் பிஜேபி சப்போர்ட்னு. அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆனா பேசினவன் யாரு, தலைவரை தப்பா பேசுறவன், அந்த பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறவன் யாரு, குடியவருமா. அவன் தலைவரை பத்தி நடுவுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், என்னைக்கு அயோத்தி கோயில் போன அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அயோத்தி கோயில் சொல்லிட்டு அன்னைக்கு உட்காந்து ட்வீட் போடுறான். என்னன்னைக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு மோடி வந்து தலைவரை பாக்குறாரோ, இல்ல பிஜேபி கட்சியில இருக்கிறவங்க மகாராஷ்டிரால போய் இந்த மாதிரி வெளியில ஷூட்டிங் போகும்போது அந்த நாட்டு அந்த மாநிலத்தோட சிஎம் பாக்குறாரு, போறாரு, வராரு அப்படின்னா அப்போ உட்காந்துக்கிட்டு மரணம் மட்டும் கொடுப்பான். நேற்று உட்காந்து என்ன போட்டிருக்கான், டைட்டில் டீசர், கூலி படத்தோட டைட்டில் டீசர் எப்படி இருக்குன்னு ஒரு ட்வீட் போட்டு வச்சிருக்கிறேன். இவன் என்னென்ன மரணம் மட்டும் ட்வீட் போட்டு வச்சிருக்கான். இவனுக்கு தேவைன்னா ரஜினி பேரை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறான். நியாயமா பார்த்தா இவன் நியாயமா பார்த்தா இவன் சொம்பு தூக்கி அந்த பக்கமும் சொம்பு தூக்குவான், இந்த பக்கமும் சொம்பு தூக்குவான். பிஜேபிக்கு சொம்பு தூக்குவான், இந்த பக்கம் ரஜினிக்கே வந்து சொம்பு தூக்குவான். இதுதான் அவனோட பேசிக் கான்செப்ட். இல்ல, லோகேஷ் படத்தை வந்து லலித் எடுக்க போறான்ற ஒரு பேச்சு ஓடுச்சு. அப்ப அந்த படத்துக்கு இவன் என்ன ஏது சொன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே சன் பிக்சர் கை மாறினதுக்கு அப்புறம் என்ன பேசுனேன்னு தெரியும். புரியுதா இல்லைங்களா?
ஏங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுறாங்க. கமல்ஹாசனுக்கு ஒரு முட்டை கொடுத்து கொஞ்ச நாள் பேசியிருந்தான் தெரியுமா அவன்? அதை யாரா கேட்டீங்களா தெரியல. அதை வேணா போய் கேட்டு பாருங்க. செம ஃபன்னா இருக்கும். கிங்ஸ்லி கை தூக்கிட்டாப்ல. என்ன ப்ரோ? இல்ல இவங்க பூரா இப்படிதான் அவர் அப்படிதான் தெரியும். ரவி வர்மா அப்படிதான் தெரியும். ஆனா அவனுக்கு எப்படி படம் ஓடுது? உன் பேர் ரவி வர்மா இல்ல? ஒண்ணே அதுல வந்து இன்னொன்னு என்னன்னா குடிவர்மானே முடிவு பண்ணிட்டான். ஒண்ணே என்னன்னா அஜித்தை பத்தி அவன் தப்பா பேசுறான்டா. விஜய் ரசிகர் பூரா அத வந்து டிஎல்ல விடுறது. விஜய் பத்தி தப்பா பேசுனா அஜித் ரசிகர், ரஜினி ரசிகர், இப்படி மாத்தி மாத்தி பண்றேன் பாத்தீங்களா? அப்பதான் அவனுக்கு அதுல பேர் கிடைக்குது. இதேதான் ப்ளூ சட்டை மாறனுக்கும் இதே டெக்னிக் தான். டவுட் மணி உனக்கு ஒரு நிமிஷம் கேங்க சொல்லி உனக்கு ரிமைண்டர் பண்ற மணி. அண்ணாத்த பிரச்சனை நடக்கும்போது இங்க ஃபுல்லா ஸ்பேஸ் போட்டு அப்ப நான் அஜித் ஃபேன்ஸோட ஸ்பேஸ்ல உள்ள போயிட்டு ஒன்று சொன்னேன். நாளைக்கு வலிமை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே போய் உள்ள போய் எழுதி வச்சு தம்பி அவன் கண்டிப்பா வலிமையில வாய் வைப்பான், பாண்டா வாய் வைப்பான். நான் பேசி முடிச்சுட்டு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வந்து பாண்டா உள்ள வந்து பேசிட்டு போயிருக்கிறான். வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு உள்ள வந்து பேசிட்டு போயிருக்கிறான். யாரு ஹோஸ்ட்? சபரி தான் நினைக்கிறேன். ஆமா, சபரி தான் ஹோஸ்ட். அது உள்ள வந்து பேசிட்டு போனான். சாரி, வலிமை பால் அவர் தான், டாக்டர் பால் அவர் தான் ஸ்பேஸ் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். உள்ள வந்து வாழ்த்து சொல்லிட்டு போனான். ஆனா எழுதி வச்சிங்க அவன் வாய் வைப்பான்னு சொன்னேன். குடியரமா வாய் வைப்பான், பாண்டா வாய் வைப்பான், வலிமையில வாய் வைப்பான்னு சொன்னேன். சொன்ன மாதிரி நடந்தது. காலைல 7 மணிக்கு பார்த்துட்டு வந்து அவசரமா வலிமை பத்தி வாய் வச்சு ட்வீட் போட்டான். எல்லாரும் இங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க. குடியுரிமா அவங்க உட்காந்துக்கிட்டு அஜித்தை போட்டு அங்க டைம் பாஸ் பேச ஆரம்பிச்சான். எழுதி வச்சிங்க, அப்படியே தான் நடந்தது. இந்த தடவையும் நான் அதை தான் சொல்றேன். அவனுக்கு அவன் இப்ப என்ன பிளான், அவன் என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறான்னா, நான் அரசியலுக்கு நான் பொதுவான ஆளு, நான் உள்ளபடி சொல்லுவேன், என் கருத்தை நான் சொல்லுவேன், நீ கேட்கறது கேட்காத உன் விருப்பம், ஆனா நான் அப்படிதான் பேசுவேன், நான் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் காசு வாங்கிட்டு பேசுவேன், நீ ஒன்னும் எனக்கு காசு கொடுக்கலாம், ஆமா நான் அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்றான். அப்ப எதை வச்சு தைரியத்துல பேசிட்டு இருக்கிறான்? இங்கே அரசியல் பொலிட்டிக்கல் ஐடிகள் வந்து அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது யாரு? இங்கே இருக்கிறவனுக்கு தான். இங்க ஃபேன்ஸா இருக்கிறவங்க தான், ஒரு கட்சிக்கு சார்பா இருக்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட இப்ப திமுக சப்போர்ட்டா இருக்கிறவன், இல்ல டிஎம்கே பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கிறவன், ஏடிஎம்கே சப்போர்ட்டா இருக்கிறவன், இவன் தான். நாளைக்கு பிஜேபி ஏடிஎம்கே கூடயோ இல்ல வேற கட்சி கூட கூட்டணி வச்சா அந்த கட்சிக்கும் சேர்த்து முட்டு கொடுத்தா இவன் பேசுவான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அட்லீஸ்ட் நீ ஒரு ரசிகனா இருக்கிற அப்படின்னா, நீ ரஜினிக்கு ரசிகனா இருக்கிற, அஜித்துக்கு ரசிகனா இருக்கிற, விஜய்க்கு ரசிகனா இருக்கிறன்னா, உன் தலைவனுக்கு மட்டும் நீ வந்து உண்மையா இரு, அது கரெக்டா இருந்துக்க. அவன் உன் கட்சிக்காரனே நாளைக்கு தலைவரை பத்தி உன் தலைவனை பத்தி தப்பா பேசினா அவனை அடின்றேன். அந்த இடத்துல எந்த இடத்துல இறக்க சுவான் படாத அப்படின்றேன். இதைத்தான் இங்க நான் ரஜினி ரசிகர்களுக்கு நான் சொல்றது. நீ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற, சில பேர் சப்போர்ட் பண்றானுங்க இங்க டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் பிரிஞ்சு மாத்தி சப்போர்ட் பண்றாங்க. உன் கட்சிக்காரனே தலைவரை பத்தி தப்பா பேசினா இறங்கி மோதலாம், நீ தான் வந்து நின்று அடிக்கணும். நான் இறங்குறது இங்க இருக்கிற ரஜினி ரசிகர்கள் இறங்குறது போயெல்லாம் நீ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சப்போர்ட் பண்றியா, நீ இறங்கி முதல்ல அடிச்சிருக்கணும். இப்ப இவன் பிஜேபிக்கு மரணம் மட்டும் கொடுக்குறவன் இப்ப ஏன் இப்ப பேசுறான்? இப்ப இதே வாயி எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயாச்சும் தப்பா பேசுனுச்சிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. பேசாது ஐயா. இப்ப அவங்களுக்கு வந்து ஆளு வேணும்யா. லிசனர் மொத்தமே 300 பேர் ஆயிருச்சு. இப்ப யாராவது தொட்டு அவனுக்கு லிசனர் ஏத்தணும். அதுக்கு இப்ப தலைவர் அவ்வளவுதான் மேட்டர், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்குதான் இப்ப எய்ம், அதுக்குதான் ரஜினி தொட்டுது. இப்ப ரஜினி பத்தி நீ பேசுறியா, உடனே அதுக்கு ப்ரமோஷன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா? எக்ஸ்பீரி கரெக்டா அவன் எடுத்து போட்டது. இதே விஜய் பத்தி பேசும்போதெல்லாம் அப்பெல்லாம் ஏன் வாய் போட்டு கம்முன்னு உட்கார்ந்தான் அவன்? எக்ஸ்பீரி பேசவே இல்லை. ஏன் இல்ல விஜய் பத்தி பேசும்போது நம்ம போடுறோம்ல, அதுதான் ரவி வர்மாவுக்கு மணி. அவன் ஒரு பக்கம் ட்ரிகர் என்ன பண்ணான், ஸ்பேஸ் போட்டு அவனை எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோவர்ஸை கம்மி பண்ணி காட்டுவோம், அப்ப நம்ம வெயிட்டை காட்டுவோம், ஒரு மயிலும் கம்மி போகாதீங்க, அவனை அன்ஃபாலோ பண்ணுங்க, அவனை அன்ஃபாலோ பண்ணி நம்ம ஆளுங்க தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணு. இவன் பேச்சை எவனே மதிக்கல. ஏன்னா அங்க விஜய் ஃபேன்ஸ்ல 3/4 பேர் பிஜேபி ஐடி தான், சப்போர்ட்டர் தான் அவனுங்க. டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் மரணம் மட்டும் கொடுக்குறவனுங்க தான் விஜய் ஃபேன்ஸ் 3/4 பேர் இருக்கிறானுங்க. மாத்தி சொம்படிச்சுனே இருப்பானுங்க இவனுங்க. ஐயா விஜய் பிஜேபி தாயா, எழுதி வச்சுக்கோங்கயா. அது 100% உண்மை. ஏன்னா இல்ல அதுக்கு அவர் புள்ளி வச்சுட்டாருல, சிஏஏக்கு எதிரா போயிட்டாரு. அந்த அறிக்கை பூசாத மாதிரி இருக்கணும். அந்த அறிக்கை தானையா?
இல்ல மணி அதுல கூடுதலா ஒரு விஷயம் ஜிப்சி, அதுல கூடுதலா ஒரு விஷயம் சேர்த்துங்க. திருக்குறள் மாதிரி 2 வார்த்தையில போட்டாரு. அவன் எக்ஸ்பிரி என்ன ட்ரை பண்றான்னா, அது வேணாம் அப்படின்னு. எக்ஸ்பிரி என்ன ட்ரை பண்றான்னா, அவனுங்க மேல காவி சாயம் பூசிடக்கூடாதான். அதுக்காக வேணும்னே வாண்டடாவே போயிட்டு ஒன்றும் இல்லை, டிஎம்கே கூட சண்டை போடும் போதெல்லாம் ப்ரூட்டல் ஐடி கூட போய் சண்டை போட்டான்ல, பல ஐடிவிங் ஐடி கூட போய் சண்டை போட்டான், 2-3 ஐடி கூட சண்டை போட்டான்ல. பிஜேபி கூட எந்தாவது ஒரு ஐடி கூட போய் சண்டை போட்டானா பாத்தீங்களா? போய் அண்ணாமலை கூட சண்டை போட வேண்டியதா? போட மாட்டான். இப்பயும் சொல்றேன், யாரையுமே டேக் பண்ணி போட மாட்டான். ஏன்னா இங்க அவனுங்க மேல காவி சாயம் பூசிட்டாங்கன்னா மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு அவனுக்கே தெரியும். ஐயா அங்க சண்டை போட்டா ரைடு போயிருமியா. அதனாலதான் மணி நான் இங்க ஒரு சப்பக்கட்டு கட்டுறான். பாத்தியா, நாங்களாம் பிஜேபி அடிச்சிருக்கிறோம், டிஎம்கே அடிச்சிருக்கிறோம், நாங்களாம் நடுநிலை பாத்தியா? அப்ப யாருக்குடா ஓட்டு போட்ட நாடாளுமன்ற தேர்தல்ல? அண்ணாமலைக்கு. அப்படிங்க இல்ல 2026ல எலெக்ஷன் வரும்போது கூட இவங்க ஜாயிண்ட் எல்லாம் நிக்க மாட்டாங்க, தனித்தனியா தான் நிப்பாங்க. அவங்க பிளானே வந்து ஆன்டி பிஜேபியோட ஓட்டை வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் போகாம அந்த ஓட்டை இவர் வாங்க வைக்கிறது அவங்க பிளானே. ஆக்சுவலா வாங்கி ஜெயிச்சு சிஎம்மா வந்து உட்காந்துருவாரு, அதானே ஜிப்சி? இல்ல பிஜேபி ஜெயிக்கும், பிஜேபி உள்ள வரும், அதான் மேட்டர் அவங்களுக்கு. இல்ல கபிலன், விஷயம் என்னன்னா கபிலன், உங்களுக்கு பிளான் என்ன தெரியுமா? அவங்க பேஸ் போட்டு பிஜேபி சைட்ல இருந்து வர அந்த நெகட்டிவ் ட்வீட்ஸ் இருக்கு தெரியுமா, நீங்க சொன்னீங்க தெரியுமா, அதே டிஎம்கே சாஃப்டா பண்ணணும். நீங்க சொல்றது ஒரு ஆங்கிள் பிஜேபி ஓகே தான், என்ன பொறுத்த வரைக்கும் டிஎம்கே சப்போர்ட் பண்ணா விஜய் வராரு, பிஜேபி கிடையாது. ஏன்னா டிஎம்கேவோட ஆன்டி கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பேச டிஎம்கே கட்சியில போய் சேர்ந்துட வேண்டியது. டிஎம்கேவோட அதிருப்தி ஓட்டு தான் யாருக்கும் போக கூடாதுன்றதுக்காக தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருவானா யாரு? ஏங்க ஒரே நிமிஷம், இப்போ தமிழ்நாட்டுல கட்சியை வளர்க்க வேண்டிய கட்டாயத்துல டிஎம்கே இருக்கா பிஜேபி இருக்கா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்ப விஜய் எது கட்சி ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி எது கட்சி ஆரம்பிக்கிறாரா, டிஎம்கே எது கட்சி ஆரம்பிக்கிறாரா? சிம்பிளா சொல்றேன் பாலாஜி, அவங்க பிஜேபின்னு வரும்போது மத சாயம் பூசி அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவனதான் இங்க டிஎம்கே ஐடியா அவன் கட்சி ஆரம்பிக்கும் போது இல்ல கேளு பாலாஜி, எப்படின்னா அவன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன போர்டு போட்டான்? முதல்ல பாத்தீங்கன்னா காமராஜரை படிங்க, அறிஞர் அண்ணாவை படிங்க, பெரியாரை படிங்க. கேளு பாலாஜி, முசா கேளு பாலாஜி. இந்த மாதிரி போட்டுட்டு அவன் நீ இந்த மாதிரி ஒரு போட்டோ, நீ இப்போ இந்த மாதிரி நீ ஒரு ஐடியாலஜி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நாளைக்கு நீ என்ன பண்ணுவேன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ உன் மேல பிஜேபி காவி சாயம் பூச முடியாது. டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் நீ சொல்ற மாதிரி தான், டிஎம்கேட எதிர்ப்பு வாக்குகளை கொண்டு வந்து நீங்க பிஜேபி வேணாம்ப்பா டிஎம்கே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றவங்க இவன் நம்பி போடுவாங்க. ஆனா இவன் டிஎம்கே கூட கூட்டணி வைக்க மாட்டான் பாலாஜி. புரியுதா? இங்க எமர்ஜ் ஆகி வர லீடரை கம்மி பண்ணி விட்டுட்டு இவங்க இடத்துல வரணும்னு பாக்குறாங்க. ரெண்டாவது வந்து விஜய் வந்து இப்ப அரசியல் பேசல, ஓகேங்களா? 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் பேசியிருக்காரு. படத்திலேயே வந்து நிறைய அரசியல் வசனம் எல்லாம் வச்சிருக்காங்க. டிஎம்கே எதிர்த்து அரசியல் வசனம் படத்துல இருந்திருக்கு, ஏடிஎம்கே எடுத்து அரசியல் வசனம் இருந்திருக்கு, பிஜேபி எடுத்து அரசியல் வசனம் இருந்திருக்கு. இப்ப நீங்க யாரு சப்போர்ட் பண்ண நினைப்பீங்க? பாலாஜி அவன் கட்சி ஆரம்பிச்சு அவனுக்கு சின்னத்துல இருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு பேசுறது அரசியல்னு சொல்றீங்களே. அவர் வந்து எந்த இடத்துல வந்து படம் ஓடுறதுக்கு அவரை யார தாக்கணுமோ அந்த வச்சுதான் தாக்கினார். அது படத்துல மட்டும் கிடையாது, ஆடியோ லான்ச்ல பண்ணிருக்காங்க. அதுதான் ஒன்னொன்னு. பாலாஜி பிரதர் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, பிஜேபி கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லாக் ஆயிருக்காரா விஜய்? ஸ்டேட் கவர்மெண்ட்ல லாக் ஆயிருக்காரா? லாக் கிடையாதுங்க. இப்ப நீங்க அந்த ரைடு தான் சொல்றீங்க, ஈடி ரைடு தான் சொல்றீங்க. ஆமா, ஐடி ரைடு தான் சொல்றீங்க நீங்க. ஆமா லாஸ்டா ஒரு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்னதான் மாத்தினாலும் உங்களுக்கு பெனால்டி மட்டும் தான் தவிர ஜெயில எல்லாம் தூக்கி பெருசா போட மாட்டாங்க. என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. உங்களுக்கு பெனால்டி தான் வரும். நான் ஒண்ணே பாலாஜி கேட்டுக்கிறேன். பாலாஜி கேக்குதா? சொல்லுங்க கபில். பிரிட்டோட ஸ்கூல்ல ஏன் பாலாஜி மூணாங்க? ஐடி டிபார்ட்மெண்ட்
அவங்க ஃபேமிலி தானே சொல்றீங்க, ரிலேஷன். சென்னையில இருக்கக்கூடிய பிரிட்டோ ஸ்கூல் ஏன் மூடினாங்க? மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர் விஜயோட சொந்தக்காரன் ஸ்கூல் ஏன் மூடினாங்க? தெரியும் அந்த ஐடியா நடந்த போது நடந்த விஷயம் தானே சொல்றீங்க நீங்க. ஏன் பிரிட்டோட ஸ்கூல்ல மூடினாங்க? மாறிச்சு அது நடந்த விஷயம் தாங்க, அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் தானே. அது அப்படி இல்ல பாலாஜி, இது பிரிக்க முடியாது பாலாஜி. நான் சொல்றது கேள் பாலாஜி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் லாஜிக் கூட கொஞ்சம் யோசிப்பார் பாலாஜி. அதாவது இங்க இவன் நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சு கட்சி சின்னத்துல இருந்து இவன் என்ன சின்ன இவனுக்கு கிடைக்கணும் முத கொண்டு யாரு இவன் குடும்பி மொத்தம் யார் கையில இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு பாலாஜி. அவ்வளவு பெருசா நீ விஜய் யோசிக்கிறீங்க, அவ்வளவு பெருசா விஜய் யோசிக்க வேணாம். அவனுக்கு இதுக்குள்ள வரணும்னு ஆசை இருக்கு, சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அது வேற விஷயம், அவங்க அப்பா சொல்லி வச்சிருக்காரு. அத இப்ப அதுக்கு ஒருத்தங்க நிதி ஃப்ரீயா கொடுக்கும்போது அவன் யூஸ் பண்ணிக்கிறான். இது பிஜேபி தானே. இன்னொன்னு கன்ஃபார்ம் பண்றான் பாருங்க, சண்டே கூடவே வாழ்ந்தவங்க ராதிகா இன்னைக்கு எங்க போய் நிக்குது? முடிச்சிடுறேன். கலைஞர் டிவிலேயே தான் வாழ்ந்தாங்க. யாரு? டான்ஸ் மாஸ்டர் கலாக்கா. இன்னைக்கு அவங்க எங்க போய் நிக்கிறாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆக்ட்ரஸ வச்சு அரசியல் பண்றது யாரு? சரத்குமார் அங்கதான் படுத்து கிடத்தாரு. இப்ப அவர் எங்க போயிருக்காரு? ஏடிஎம் யாரும் போலையே. சரி, அப்ப இதுக்கு முன்னாடி இப்போ நீ சொல்ற கணக்குப்படி வந்தா அதுக்கு முன்னாடி நிறைய நடிகர் எல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ யாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது வேறங்க. இப்ப நடக்குது, இன்னைக்கு நடக்குதுதான் சொல்றேன் நானு. இவருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களோ நானே சொல்றேன் பாலாஜி, நான் சொல்றேன். டி ராஜேந்திர கட்சி ஆரம்பிச்சாரு. டி ராஜேந்திர பிஜேபி சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்கல. விஜயகாந்த் கொடுக்கல. சரத்குமார் கட்சி விஜயகாந்த் இதே நடிகர் கட்சி ஆரம்பிச்சு விஜயகாந்த் பிஜேபி கூட கூட்டணி வைக்கல. இதே சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சு கட்சியை கழிச்சிட்டு பிஜேபி கூட கூட்டணி வைக்கல. பிஜேபி கட்சியில போய் சேரல. 24ல கரெக்டா? அதுக்கு முன்னாடி யார் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாலாஜி? அதுக்கு முன்னாடி தான் சொல்றேன் பாலாஜி. விஜயகாந்த் போலியா பிஜேபி கிட்ட? ஆமா, எல்லாரும் தான் போவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையா? அது பாலாஜி பிரதர், நான் ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். பாலாஜி பிரதர், ஒன்னே ஒண்ணு சொல்றேன். விஜய் வரலனாலும் டிஎம்கே தான் ஜெயிக்கும். விஜய் வரதுனால டிஎம்கேக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பிஜேபிக்கு விஜய் வரதுனால பிஜேபிக்கு பிளஸ். தப்பு பண்றீங்க. இல்ல அதுதான் உண்மை. இல்ல டிஎம்கேயோட ஆன்டி டிஎம்கே ஓட்டு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கேக்கு தான் போயிருந்தது. ஓகேங்களா? இப்ப என்ன ஆயிருக்குன்னா நிறைய ஸ்பிளிட் ஓவர் ஆயிடுச்சு. நாம் தமிழர், பிஜேபி நிறைய ஸ்பிளிட் ஓவர் ஆயிடுச்சு. அந்த ஸ்பிளிட் ஓவர் ஆகாம பாத்துக்கிறதா விஜயோட அசைன்மெண்ட். இங்க வர்றதுக்கு ரீசன் அதுதான். பாலாஜி பிரதர், ஒன்னே ஒண்ணு, அது பிரிஞ்சு மத்த கட்சிக்கு போனான்னா விஜய்க்கு போனான்னா டிஎம்கேக்கு என்ன என்ன பிரதர்? ரெண்டு ஒண்ணு அங்கிட்டு போயிருச்சு. அப்புறம் லாபம் சொல்றேன், என்ன லாபம் சொல்றேன். விஜய் லாபம் கேட்டாலும் பாலாஜி ஒரு நிமிஷம் ஒன்னும் இல்ல மணி இருமணி பாலாஜி. டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள் பிஜேபிக்கு போவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? நான் பந்தயட்டி சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். அவனுங்களோட ஸ்டாண்டர்டான வாக்கு கிரவுண்ட் லெவல்ல டிஎம்கே ஏடிஎம்கேட வாக்கு அப்படியே தான் இருக்கும். அது எங்கேயாச்சும் ஒரு சில இது மாறும் அப்படின்னு பார்த்தா கூட வரக்கூடிய இப்ப இந்த எலெக்ஷன் லெட் மீ கம்ப்ளீட் என்ன முழுசா முடிக்க விடு பாலாஜி. அவனுங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு செதறுது அப்படின்றத வரக்கூடிய இப்ப இந்த முடிஞ்ச இப்ப ஜூன் மாசம் ரிசல்ட்ல வரும்போது உனக்கு தெரிஞ்சிடும். எந்த கட்சிக்கு எதிர்ப்பு வாக்குகள் போகுது அப்படின்றத நீயே பாரு பாலாஜி. ஓகேவா? ஒண்ணு. ரெண்டாவது, இங்க இதுக்கு முன்னாடி நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு பிஜேபிக்கு ஆதரவா ஓட்டு நின்று அவங்களுக்கு ஆதரவா நின்று அவங்க கூட்டணி வச்சது எல்லாமே வரலாறு இருக்கு. 2021 முன்னாடி இருக்கு, அது வரலாறு இருக்கு. டி ராஜேந்திரல இருந்து ஆரம்பிச்சு சரத்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு பல பேர் இருக்கிறாங்க. ஒரு ஜிப்சி சொன்ன ஒரு மேட்டர் ஃபேக்ட் இருக்கு. நார்த் இந்தியால முழுக்க ஏன் இப்ப கங்கனா ரனவத் யாருக்கு சப்போர்ட்டா நின்று ஓட்டு வாங்கி கேட்டுட்டு இருந்தது நாடாளுமன்ற தேர்தல்ல? நார்த் இந்தியால இருந்து ஆரம்பிச்சு 543ல ஒண்ணு சொல்றீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. 543ல ஒண்ணு இல்ல பாலாஜி. நான் பல நடிகர் நார்த் இந்தியால பல நடிகர்கள் எடுத்துட்டு வருவோம் பாலாஜி. லிஸ்ட் போட்டு எடுப்பேன். நீ 1 2 2ன்னா மொத்தமா லிஸ்ட் எடுப்பேன். நான் இல்லன்னு சொல்லலாம். ரீஜனலா விஜய் அந்த அளவுக்கு பிச்சு பேச வேணான்றேன். இங்க இருக்கிற ரீஜனல் கட்சி வச்சே பேசுங்கன்றேன். நீங்க எதுக்கு அங்க போயிட்டீங்க? அங்க இருந்து ஆரம்பிச்சு என்ன பாலாஜி எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னா நான் அங்க போகாத கபிலா, இங்க எடுத்துட்டு வேணா, நான் மொத்தமா எடுத்துட்டு வருவேன் பாலாஜி. நார்த் இந்தியா மட்டும் இல்ல,
மொத்தமா எடுத்துட்டு வருவோம் பாலாஜி. இல்ல பாலாஜி பிரதர் அவங்களுக்கு தலையா வரல, அவங்களுக்கு வாழாத்தே வர்றாரு. புரியுதா இல்லைங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க பாலாஜி நான் ஏன் சொல்றேன்னா நீங்க அந்த ஐடி குடியுரிமை வந்து விஜய்க்கு படத்துக்கு நான் தான் இது வரைக்கும் மரணம் மட்டும் கொடுத்துருக்கிறேன். வாரிசு படத்துக்கு சொல்றேன் அவங்க அசைன்மெண்ட் அதுதான். இப்ப ஐடிவிங்க பொறுத்த வரைக்கும் பிஜேபி பக்கம் போக கூடாது, அங்க சாஃப்ட்வேர் பண்ணணுன்றது அவங்க அசைன்மெண்ட். டிஎம்கே அடிக்க விடணும், ஓகேங்களா? அதுதான் அவங்க பண்றது. நீங்க பிஜேபி அடிக்காதீங்க, டிஎம்கே அடிக்க. நீ ஒண்ணு யோசிக்கிற பாலாஜி தனியா. சரி யோசி, பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்றது கேளு முதல்ல. அவன் வந்து குடியுரிமை வந்து விஜய்க்கு மரணம் மட்டும் கொடுக்குறவன். இப்ப முன்னாடியே நின்று நீ விஜய்க்கு சப்போர்ட்டா நின்று அரசியல நீ விஜய் படத்துக்கெல்லாம் முட்டு கொடுத்து வந்தாயா, நீ விஜய் அரசியலுக்கு தானே முட்டு கொடுப்ப அப்படின்னு ஈஸியா பேசிடுவாங்க. அதுக்குதான் என்ன பண்றான், விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவன் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்லா புரிஞ்சுக்க. ஒண்ணு புரியுதா? நாளைக்கு விஜய் பொறுமையா இப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டான். அவன் நாளைக்கு பொறுமையா எலெக்ஷனுக்கு வரும்போது அந்த சைட்ல நின்று விஜய்க்கு சப்போர்ட்டா நின்று பேசுவான். நல்லா புரிஞ்சுக்க. புரியுதா? குடியேறுமா விடுங்க, விஜய் வச்சே பேசுங்க. குடியேறுமா அதுக்கு பத்தி பேசுறீங்க, அவனை விடுங்க. நீ விஜய் என்ன பண்ற? நான் லிங்க் பண்றேன் பாலாஜி. என்ன பாலாஜி நார்த் இந்தியா பத்தி சொன்னா அங்க இருக்கிற ஏன் பேசுறேன்னு கேக்குறேன். அப்புறம் இங்க சவுத் இந்தியாவுக்கு வந்தா கட்சி ஆரம்பிச்சாச்சு இல்ல, நம்ம விஜய் பத்தி டேரக்டா பேசணும். எதுக்கு அவன் இவன் பத்தி பேச? பாலாஜி மத்தவன் கட்சி நீ கூட்டணி இல்லாம எந்த கட்சியா ஜெயிக்க முடியுமா பாலாஜி? அது கார்த்தி வருமானம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி பாலாஜி ஆன்லைன்ல இங்க சப்போர்ட், இங்க ஆன்லைன்ல ப்ரொமோஷன் பண்றக்கூடியவன் இன்ஃபுளுசர்ஸ். பாண்டாவால ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா உட்காந்து அவன் ஏன் மாங்கு ட்வீட் போட்டுருக்கான்? இருந்துட்டு அதுக்கும் கட்சிக்கு நல்லா கேட்டுக்கு பாலாஜி. பாண்டாக்கும் குடியுரிமைக்கும் எதனால மோதல் வருது? இவன் டிஎம்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளு, அவன் பிஜேபி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளு. இவனுக்கு ரெண்டு பேருக்கும் இதுலதான் சண்டை நடந்திருக்கு. டிஎல்லையும் சரி ஸ்பேஸ்லயும் நடந்தது. இப்ப சமீப காலமா ஏன் தனியா ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கான் பாண்டா? சரி, அந்த தீவு திடல என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டேன். அதுலதான் சண்டை வந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கு. எதுக்கு திடீர்னு இப்ப சாய்பாபா கோயிலோட வருது? திடீர்னு என்னைக்கு கேட்டாங்க அவங்க? இது எல்லாமே லிங்க்டு இருக்கு பாலாஜி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 2026 கட்சி ஆரம்பிச்சு உள்ள அரசியல் நிக்க போறோம் சொல்லிட்ட பிறகு இங்க இருக்க ஆளுங்கட்சி தான் நீ பேசி ஆகணும், ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. நீங்க எடுத்துட்டு போயிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் எதுக்கு பிஜேபி பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கணும்? ரெண்டாவது, இவங்க பேசினாதான் இங்க இருக்க சரி டீப்பாவே போறேன், இங்க இருக்க மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து டிஎம்கே சைட்ல இருந்து போக கூடாது. அதுதான் அவங்க பிளானு. அப்படி போறதா இருந்தா அது விஜய்க்கு மட்டும் தான் போகணும், அது யாருக்கும் போக கூடாதுன்னு தான் அவன் பிளான். அதனால விஜய் உள்ள வராது. சரி, ரெண்டு பேருக்கும் அங்கிட்டு போனா இங்கிட்டு போனா சீட்டு வராதுல்ல. என்ன பிரதர்? ஓட்டு பெருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்காதுல்ல. நாம் தமிழருக்கு போறது உங்களுக்கு பெருசா இல்ல, விஜய்க்கு போறது பரவாயில்லைன்றீங்களா? எப்படி போகும்? நாம் தமிழர் மைனாரிட்டி ஓட்டு இல்ல, நான் சொல்றேன் அதுதான் பிரச்சனை இங்க. இல்ல நான் பிரதர் பாலாஜி பிரதர் ஒண்ணு நீங்க சொன்னீங்களா பெனால்டி மட்டும் தான் அங்க கட்டணும்னு. விஜய்க்கு இப்ப எந்த படமும் இல்ல, புரியுதா இல்லைங்களா? எவனும் சம்பளம் தர மாட்டாங்க. அவங்க மாமே சித்தப்பனை வச்சு எடுத்து பாத்துட்டாங்க. மாஸ்டர் பட டைம்ல எப்ப ரைடு விழுந்துச்சு அவன் அப்பயே சிக்கிட்டான் பிஜேபி கிட்ட. அப்பயே அவன் குடுமி மாட்டிக்கிச்சு. இல்ல அவனுக்கு சம்பளம் இப்ப அவனுக்கு சம்பளம் இல்ல பிரதர், புரியுதா இல்லைங்களா? அவன் சொத்தை காப்பாத்தி ஆகணும். பெனால்ட்டி கூட கட்ட விரும்பல நாங்க. கட்சியை கூட ஆரம்பிச்சுக்கிறோம், எங்களுக்கு ஒரு 200 கோடி அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சு இங்க டிஎம்கே எழுத்து அரசியல் பண்ணுவான்னு சொல்றீங்களா? பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல பிஜேபி இல்ல சப்போர்ட் பண்ணி இப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஓப்பனா நடக்காது. ஆனா டிஎம்கேக்கு ஆப்போசிட்லாம் பேசுவாங்க. ஆனா அது பண்றது விஜய் கிடையாது அப்படின்னு சொல்றேன் நாங்க. இல்ல எனக்கு புரியல. எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். நீங்க இல்ல இப்போ அரசியல் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல, யாரு சப்போர்ட் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க சப்போர்ட் பண்ணல, அவர் டிஎம்கே ஆப்போசிட் தான் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி ஆப்போசிட் தான் பண்ணுவாங்க. பாலாஜி நான் பேசுற கேக்குதா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நல்லா கவனி பாலாஜி. அரசியல்ல ஒரு புதுசா ஒரு கட்சி ஒண்ணு உள்ள வருது, இல்ல இப்போ ஏற்கனவே இருக்கிற கட்சி இங்க உள்ள ஒண்ணு இருக்கு, அவங்க வந்து ஆளுங்கட்சியா மாறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா இங்க ஒரு மிகப்பெரிய வேவ் லென்த்தை ஒண்ணு கிரியேட் பண்ணணும், புரியுதா? யங்ஸ்டர்ஸ் மத்தியில, புது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மத்தியில ஒரு வேவ் லென்த் ஒன்று கிரியேட் பண்ணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கட்சிக்கு ஒரு சப்போர்ட்டா கொண்டு வர மாதிரி ஒன்று வேவ் லென்த் கிரியேட் பண்ணும். இதுக்கு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அது நாட் ஓன்லி ட்விட்டர், ஃபேஸ்புக், ட்விட்டர், இவனுங்க எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும். அப்ப அவனுங்க நடுநிலையா இருக்கிறானுங்கன்னு இங்க இருக்கக்கூடிய நம்மள மாரி காமன் பீப்புள் நினைக்கணும். அப்ப என்ன பண்ணுவானுங்கன்னா, நீ ஒரு சைட்ல இருக்கக்கூடிய ஆளுங்களை மட்டும் கிடையாது,
ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவா இருக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, சோனியா ராஜகுமாரி அந்த அத்தை, அந்த அம்மா வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே சப்போர்ட்டா இருந்து ட்வீட் போட்டுருங்க வந்தான். அந்த அம்மா அந்த முழுக்க அந்த பக்கம் தான் சப்போர்ட்டா பண்ணிட்டு இருந்தவங்க தான். சரியா? 2021 வரைக்கும். 2021 அப்புறம் என்ன நடந்தது? அந்த அம்மா டிஎம்கே பத்தியே உட்காந்து நிறைய மாற்று கருத்துக்கெல்லாம் உட்காந்து ட்வீட் போட்டு கிடந்தாங்க. குடியுரிமை ஸ்பேஸ்ல உள்ள வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நல்லா கவனிச்சு பாரு. எப்ப? வாரிசு படம் டைம். வாரிசு படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சு அந்த டைம்ல அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணான். யாரு? ப்ரொடியூசரு. அந்த 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 இதுல பாத்தீங்கன்னா ராம்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு இவங்களோட ஐடிவிங்க மொத்தமா நின்று குரூப் செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க. ஓகேவா? நல்லா கவனிச்சு பாத்துக்க பாலாஜி. இவங்களுடைய மொத்த இன்ஃபுளுசஸ் எல்லாருமே நம்ம பக்கம் வரணும், அதாவது அவனுங்க பக்கம் வரணும். அப்படின்னா எவ்வளவு ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 இது ஓட்டு பிரச்சனை இல்ல பாலாஜி. நான் மறுபடியும் நீ ஸ்ட்ரெயிட்டா உடனே ஓட்டுக்கே போயிருக்க பாலாஜி. அரசியல் வந்துட்ட பிறகு ஓட்டு தாங்க வேணும் உங்களுக்கு. 2026 என்ன நடக்கும் உன்னால சொல்ல முடியுமா பாலாஜி? நான் சொல்றேன் இல்ல, நீ இந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ற அப்படின்னா நான் 2026 யார் ஜெயிப்பான ஒரே கேள்வி கேட்பேன். உன்னால சொல்ல முடியுமா பாலாஜி? ஆமா, டிஎம்கே சொல்லிட்டு போயிடுவேன். வேற யாரும் ஒரு வாரம் இருக்கீங்க? இல்ல எப்படி சொல்லுவ பாலாஜி? சரி, இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலே சொல்லு பாப்போம். யார் ஜெயிப்பா சொல்லு? டிஎம்கே தான். இது டிஎம்கே தான் பாலாஜி. நான் நேஷனல் லெவல்ல சொல்றேன் பாலாஜி. டிஎம்கே போய் பிரதமரா போய் உட்கார போகுது. நேஷனல்ல பிஜேபி. எப்படி பாலாஜி சொல்ற? கேட்டியும் சொல்றேன். நேஷனல் லெவல்ல பார்த்தா அவங்க அது உன்னுடைய கருத்து. இது உன்னுடைய கருத்து பாலாஜி. உன்னுடைய கருத்து வேற. மக்களுடைய என்ன ஓட்டணும் ஒண்ணு இருக்குல்ல பாலாஜி, அது ஒண்ணு இருக்கு. புரியுதா நான் சொல்றது? என்ன ஓட்டம்னு இன்ஃப்ளூயன்சரை பத்தி பேசுறீங்களா? அதான் கேக்குறேன். விஜயோட இன்ஃப்ளூயன்சர்ஸால எதுவும் நடக்காது நீ நினைக்கிற பத்தியா? அது தப்புன்றேன். அவங்களால இம்பாக்டே கொண்டு வர முடியாது. உள்ள வெறும் ஃபேன் ஃபைட் பண்ணிக்கலாம், அபியூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் கொண்டு வர முடியாது. பாலாஜி இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு தான் பிடிக்காது. அவனுங்களால இங்க வேவ்லென்த் அவனுங்களால இங்க எதுவும் ஒரு கீரல் கூட விழாதுலாம் சொல்ல முடியாது பாலாஜி. இம்பாக்ட் இருக்காதுங்க. ஓட் பர்சன்டேஜ்ல பாலாஜி அவனுங்களால இங்க பெருசா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அப்புறம் ஏன் பாலாஜி கட்சிக்கெல்லாம் கட்சியில அவனுக்கு காசு கொடுத்து ஏன் பாலாஜி இங்க நான் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆளும் சோசியல் மீடியால காட்டணும். 2020க்கு முன்னாடி வரைக்கும் சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 2021க்கு முன்னாடி இங்க ட்விட்டர்ல வச்சிருக்கிற அரசியல் ஆலோசகர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இந்த டிவி சேனல்ல பேசக்கூடிய அரசியல் ஆலோசகர்கள்லாம் இங்கெல்லாம் உட்காந்துட்டு மாங்குன்னு பத்திரிகையாளர் மணிலேருந்து ஆரம்பிச்சு பல பேர் இருக்கிறாங்க. அவர் யார்? அவரு இன்னொரு நிறைய பேர் இருக்கிறாங்க, பேர்லாம் சொல்ல முடியாது. நிறைய டிவி சேனல்ல பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாருமே ஒரு வேவ்ல ஒன்று கிரியேட் பண்ணாங்க.